ரைட். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம், குட் ஈவினிங். எமது இந்த செயலமறு தொடரிலே இன்றைய தினம் நாங்கள் உங்களோடு கடந்த முறை நான் உங்களுக்கு வழங்கிய பாடசாலை மட்ட முகாமைத்துவம் தொடர்பாக இன்றைய தினமும் உங்களோடு நாங்கள் கலந்துரையாட இருக்கிறோம். எனவே பாடசாலை மட்ட முகாமைத்துவம் எவ்வாறு இலங்கையிலே அது கல்வி கொள்கையிலே இலங்கையினுடைய பாடசாலை கலை திட்டத்திலே அந்த பாடசாலை மட்ட முகாமைத்துவம் என்ற எண்ணக்கரு எந்த வடிவில தற்பொழுது இருக்கிறது என்பது தொடர்பாக நாங்கள் கடந்த வகுப்பிலே அதனுடைய வரலாறு, இலங்கையினுடைய பாடசாலை மட்ட முகாமைத்துவம் தோற்றம், தற்பொழுது அது எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பது தொடர்பாக நாங்கள் உங்களோடு கலந்துரையாடினோம். எனவே அந்த தொடரிலே பாடசாலையின் மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டம் இலங்கையிலே 2005ஆம் ஆண்டிலிருந்து அறிமுகப்படுத்தப்பட்டு அதற்கு பிறகு 2010 தேசிய ரீதியில அமுல் செய்யப்பட்டு சுமார் 10 வருட கால இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் அந்த வேலை திட்டத்தை மீண்டும் மெருகூட்டுவதற்காக அல்லது அந்த வேலை திட்டத்திலே ஆரம்பமாக இருந்த அந்த வேலை திட்டத்தோடு மேலும் பல அதிகார பணிகளை பாடசாலைகளுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக அந்த செயற்திட்டம் மீண்டும் வேறு பெயர் மாற்றம் பெற்றிருக்கிறது. பெயர் மாற்றம் பெற்று வலுவூட்டப்பட்ட பாடசாலை மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டம் என்ற பெயரில் மிக முக்கியமான விடயம். எனவே தற்பொழுது இபிஎஸ்ஐ என்ஹான்ஸ்ட் ப்ரோக்ராம் ஆஃப் ஸ்கூல் இம்ப்ரூவ்மெண்ட் என்ற பெயரில் அது மீண்டும் பாடசாலை புலத்துல அது தற்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ESDFP என்கின்ற செயற்திட்டத்தின் மூலமாகத்தான் பாடசாலை மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டம் இலங்கையில் அறிமுகம் செய்யப்பட்டது. எனவே அதற்காக உலக வங்கி நிதி உதவி வழங்கியது. இந்த செயற்திட்டமும் அதே உலக வங்கி மூலமாக தற்பொழுது அரசாங்கத்திட நடைமுறையில உள்ள ஜெம் ப்ராஜெக்ட், அதாவது பொது கல்வி நவீனமயப்படுத்தல் திட்டம், பொது கல்வி நவீனமயப்படுத்தல் திட்டம், அதுக்கு நாங்க சொல்வது ஜெம், ஜெனரல் எடியூகேஷன் மாடரைசேஷன் ப்ராஜெக்ட், ஜெம் 2018-25 என்கின்ற அந்த தலைப்பின் கீழ, அந்த செயற்திட்டத்தின் கீழ வலுவூட்டப்பட்ட மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டம் என்கின்ற நிகழ்ச்சி திட்டம் தற்பொழுது பாடசாலைகள்ல அமுல் நடாத்தப்படுகிறது. வலுவூட்டப்பட்ட மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டத்துக்கு உதவி வழங்குகிற செயற்திட்டம் பொது கல்வி நவீனமயப்படுத்தல் செயற்திட்டம். அத்தோடு அது இலங்கையில நடைமுறைப்படுத்துவதற்கு நிதி கடனுதவி வழங்குகிறது உலக வங்கி. எனவே அந்த உலக வங்கியின் அந்த கடனோடு 2018ஆம் ஆண்டு இந்த செயற்திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. ரைட். எனவே அதற்காக வேண்டி, அந்த செயற்திட்டத்தை அமுல் நடாத்துவதற்காக வேண்டி ஏற்கனவே கல்வி அமைச்சு வெளியிட்ட 7/2013 என்கின்ற அந்த சுற்றறிக்கை நீக்கப்பட்டு 26/2018 என்கின்ற சுற்றறிக்கை இந்த பாடசாலையை அடிப்படையாக கொண்ட பண்புசார் அளவு ரீதியான கட்டமைப்பு ரீதியான அபிவிருத்திக்கான திட்டமிடல் மற்றும் செயற்பாடுகள் தொடர்பான சுட்டு நிருபம் மற்றும் வழிகாட்டல் கைநூல் என்ற பெயரிலே மீண்டும் இந்த 26/2018 என்ற சுட்டு நிருபம் வெளியீடு செய்யப்பட்டது. ரைட். எனவே இந்த சுற்று நிருபம் தற்பொழுது பாடசாலைகள்ல அமுல்ல காணப்படுகிற இந்த பாடசாலை மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டத்தை வலுப்படுத்துற ஒரு செயற்திட்டமாக இது காணப்படுகிறது. ரைட். அத்தோடு இந்த செயற்திட்டத்தை பொறுத்தவரையில இந்த பாடசாலை மட்ட முகாமைத்துவத்தை உறுதிப்படுத்துற இந்த செயற்திட்டத்துக்கு
26/2018க்கு மீண்டும் ஒரு திருத்தம் வந்திருக்கிறது. அது 2019 என்கின்ற திருத்தம். அதுல கட்டமைப்பு தொடர்பாக நிறைய திருத்தங்கள் அதுல காணப்படுவதில்லை. நிதி பரிபாலனம் தொடர்பாக சில திருத்தங்கள் அதுல காணப்படுகிறது. எனவே நாங்கள் அந்த சுற்றறிக்கையும் இதோடு இணைத்துக் கொள்வோம். அது நாங்கள் நிதி முகாமைத்துவம் தொடர்பாக விரிவாக படிக்கிற நேரம் அது எங்களுக்கு பிரயோசனம் அளிக்கும். ரைட். எனவே இந்த செயற்திட்டத்திட நோக்கு வரையறை செய்யப்பட்டுள்ளது. இதுலயும் ஏற்கனவே சொன்னது போன்று அந்த நெகிழ்வு தன்மை பிளெக்சிபிலிட்டி பேணுதல், தீர்மானம் எடுக்கிறதுல வெளிப்படைத்தன்மை டிரான்ஸ்பேரன்சி எடுத்தல், பாடசாலை இலக்கினை அடைந்து கொள்வதற்காக சமூக ஒருமைப்பாடு நல்லிலக்கம், சமூகத்திட யூனிட்டி மிக முக்கியமானது என்ற வகையில அத்தோடு இதுல புதிசாக ஒன்று சேர்த்திருக்கிறார்கள். கடந்த காலத்துல இல்லாதது ஒன்று. அவர்கள் மாணவர்களுடைய மென்திறன் விருத்தி, சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் என்ற ஒன்று இதுல இணைத்திருக்கிறார்கள். சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட். ரைட். எனவே அத்தோடு அதற்கு மேலதிகமாக இந்த செயற்திட்டம் பாடசாலை அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்தல் என்பதுதான் இந்த வலுவூட்டப்பட்ட பாடசாலை மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டத்தில் இருக்கிற மிக முக்கியமான நோக்கு. எனவே உள்ளக நெகிழ்வு தன்மையை பேணுதல், வெளிப்படை தன்மையை பேணுதல், ஒருமைப்பாடு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தல், மாணவர்களுடைய மென்தரன் விருத்தி செய்தல், அத்தோடு பாடசாலை கல்வியினுடைய பண்புத்தர விருத்தி. ரைட். அதுவும் அதுல எதிர்பார்க்கிறோண்டு பண்புத்தர விருத்தி, அத்தோடு பாடசாலை அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்தல். எனவே இந்த சொற்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்டா உங்களுக்கு வலுவூட்டப்பட்ட பாடசாலை நிகழ்ச்சி திட்டத்தினுடைய நோக்கத்தினை குறிப்பிடுக என்று சொல்லி சில நேரம் வந்தால் உள்ளக நெகிழ்வு தன்மையுடன் கூடிய வெளிப்படை தன்மை மிக்க ஒருமைப்பாட்டு நல்லிணக்கத்தை கொண்ட மாணவர் பரம்பரையையும் சமூகத்தையும் உருவாக்குவதோடு மாணவர்களுடைய மென்திறன் விருத்தி, கல்வியில் பண்புத்தர விருத்தியூடாக பாடசாலை அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்வதுதான் இந்த செயற்திட்டத்தின் நோக்கம் என்று உங்களுக்கு சொல்லலாம். எனவே இந்த சொற்கள் மிக முக்கியமானது. ரைட். எனவே அந்த செயற்திட்டம் ஏற்கனவே நான் சொன்னது போன்று இந்த ஜெம் செயற்திட்டம் என்பதுதான் இதுல மிக முக்கியமானது. எனவே அந்த ஜெம் என்கின்ற அந்த ப்ராஜெக்ட் கல்வித்துறைசார் அபிவிருத்தி திட்ட முன்மொழிவுகள்ல உலக வங்கி ஆதரவோடு அதுல இருக்கிற 3வது டெஸ்ட் ஏரியான்னு நாங்க சொல்லுவோம். அது நாங்கள் இன் டீடைல் நாங்கள் அது வேற இடத்துல படிப்போம், பிளானிங்ல படிப்போம். இங்க நாங்கள் உந்துதல் பிரதேசம் 3 தான் கல்வி ஆளுகையும் சேவை வளங்களும் என்பது இந்த உலக வங்கியோடு செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தில் இருக்கிற டெஸ்ட் ஏரியா 3 கீழ் தான் இந்த செயற்திட்டம் இலங்கையில் அறிமுகம் செய்யப்படுகிறது. எனவே அதற்காக இபிஎஸ்ஐ அதுல கொம்பனன்ட் சொல்றது கொம்பனன்ட் 3.1 பாடசாலை மட்ட முகாமைத்துவம், பாடசாலை வலுவூட்டப்பட்ட மேம்பாட்டு திட்டத்தினை அமுல்படுத்துவதன் மூலம் பாடசாலைகளின் அதிகாரம் அளிப்பை வலுப்படுத்தல். அதுதான் அந்த செயற்திட்டத்தினுடைய தலைப்பு. எனவே அந்த செயற்திட்டத்தை பாடசாலைகள்ல கொம்பனன்ட் நடைமுறைப்படுத்துறதுக்கு உலக வங்கியோடு அரசாங்கம் ஒப்பந்தம் செய்திருக்கிறது. அதிலே நடைமுறைப்படுத்தல் உபாய வழிமுறையாக பாடசாலை மட்ட முகாமைத்துவத்தை பலப்படுத்தல், ஸ்ட்ரென்திங் ஸ்கூல் பேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இபிஎஸ்ஐ என்பதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜி 1ல குறிப்பிடப்படுகிற விவரம். எனவே அந்த அடிப்படையில பாடசாலைகள்ல கீழ்வரும் செயற்பாடுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று உலக வங்கியோடு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அதுக்காக வேண்டிதான் உலக வங்கி கடனுதவி வழங்குது. இந்த காம்பனன்ட், இந்த செயற்கூறுவுக்கு அவர்கள் நிதி உதவி வழங்குகிறார்கள். எனவே அதன் கீழே பாடசாலை வலுவூட்டப்பட்ட
மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டத்தை அமுல் நடாத்தல், இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் EPSI, ரைட். எனவே அதற்காக அமுல் நடாத்தல், அத்தோடு வலுவூட்டல் நிகழ்ச்சி திட்டங்களை நடாத்துதல். அதற்காக ஆசிரியர் வலுவூட்டல், அதிபர்கள் வலுவூட்டல், பெற்றோர் வலுவூட்டல், அத்தோடு கல்வி அதிகாரிகள் வலுவூட்டல், சமூக வலுவூட்டல் என்று நிறைய வலுவூட்ட நிகழ்ச்சி திட்டங்கள் இருக்குது இதுல. ஆனா அது நடாத்துதல். மூன்றாவது, சிறிய பாடசாலைகளில் சமூக பாடசாலை பொறுப்புகள் என்கின்ற ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை அறிமுகம் செய்தல் என்பது. அதாவது இலங்கையில இந்த பிரச்சனை வந்தது காரணம் உங்களுக்கு தெரியும். இலங்கை பாடசாலை கட்டமைப்புல 1500க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் காணப்படுகின்றன. 50 பிள்ளைகளுக்கு குறைந்த பாடசாலைகள். எனவே அந்த பாடசாலைகள்ல விருத்தி செய்வதற்காக பாடசாலைகளுக்கு புதிய நிகழ்ச்சி திட்டம் ஒன்று அதுல அறிமுகம் செய்யப்பட்டிருக்குது. இந்த கோவிட் இந்த பிரச்சனையால இன்னும் அவைகள் நடைமுறையில வராமல் இருக்கிறது, ரைட். எனவே அதற்கு பிறகு பாடசாலையில சமூக பங்கேற்பு வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தல், ரைட். அதாவது சமூகத்தினோடு பாடசாலையினுடைய சமூக பங்களிப்பு நிகழ்ச்சி திட்டங்களை இதுல அமுல் நடாத்தல் என்பது இந்த வேலை திட்டத்துல மிக முக்கியமான ஒரு பணியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலதிகமாக சிறுவர்நேய பாடசாலை திட்டத்தினை அமுல் நடாத்தல். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே இலங்கையில சிறுவர்நேய பாடசாலைகள் நிகழ்ச்சி திட்டம் இலங்கையில அறிமுகம் செய்யப்பட்டு நடாத்தப்பட்டு வருகிறது. அப்ப இலங்கையில அந்த சிறுவர்நேய பாடசாலை நிகழ்ச்சி திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டு அது யுனிசெஃப் பங்களிப்பால இலங்கையில ஆரம்ப காலத்துல 2004 ஆரம்ப பிரிவை அபிவிருத்தி செய்வதற்காக இந்த நிகழ்ச்சி திட்டம் இலங்கையில அறிமுகம் செய்யப்பட்டது. எனவே அதன் ஊடாக இந்த நிகழ்ச்சி திட்டத்துக்கான ஏற்பாடுகள் நடைபெற்றது. எனவே அதற்கு பிறகு அந்த நிகழ்ச்சி திட்டம் பாரிய அளவுல இலங்கையில ஆரம்ப கல்வி விருத்திக்கு அது பங்களிப்பு செய்தது. எனவே இந்த சிறுவர் நிகழ்ச்சி திட்டம் இலங்கையில முதலாவது வடமேல் மாகாணத்துல குருநாகல் மாவட்டத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது. உங்களுக்கு தெரியும், அது 6 பரிமாணங்களை கொண்டது. அதை நாங்க வேற டீட்டெயில் உங்களுக்கு அது தெரியும். எனவே அந்த நிகழ்ச்சி திட்டம் மீண்டும் அது இந்த உலக வங்கி நிகழ்ச்சி திட்டத்தின் கீழே சிறுவர்நேய பாடசாலைகளை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற கொண்டு அறிமுகம் செய்யப்பட்டது. எனவே அதற்காக கல்வி அமைச்சு அண்மையில கடந்த 2021 8/18 சிறுவர்நேய பாடசாலைகளை அபிவிருத்தி செய்தல் தொடர்பாக 12/2021 ஒரு சுற்றறிக்கை வெளியீடு செய்திருக்கிறது, ரைட். 12/2011 இந்த நோட் எழுதினத்துக்கு பிறகு வந்த அப்டேட் அது, ரைட். எனவே அதற்காக வேண்டி 12/2021 என்ற ஒரு சுற்றறிக்கையின் ஊடாக சிறுவர்நேய பாடசாலைகளை வேலை திட்டத்தை பாடசாலையில் ஆரம்ப பிரிவில் உள்ள கட்டடங்களில் அத்தியாவசிய திருத்தங்கள் செய்தல் முதற்கட்டம் என்று அந்த சுற்றறிக்கை வெளியீடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அவ்வாறு வெளியீடு செய்வதற்கான காரணம் இந்த உலக வங்கியோடு இலங்கை செய்து கொள்ளப்பட்ட அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில அதற்கான நிதி உதவி வழங்கப்பட்டிருக்கிறது, கடன் உதவி. அதுல உத்தேச மதிப்பீட்டு திட்டம் வந்து நின்று அந்த தெரிவு செய்யப்பட்டிருக்கிற செலக்டட் ஸ்கூல் 2 மில்லியன் ரூபாய் வரையிலான உத்தேச மதிப்பீட்டு திட்டம் உண்ட பாடசாலைகள் திருத்த வேலைக்கு பயன்படுத்தலாம் என்பது அதுல சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமானது. எனவே பாடசாலையில 2 மில்லியன், 1.5 மில்லியன், 1 மில்லியன், 0.5 மில்லியன் என்ற வகையில நிதி உதவிகள் வழங்கப்பட்டு அந்த ஒதுக்கீடின் அடிப்படையில இந்த நிகழ்ச்சி திட்டத்தை அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த புதிய சுற்றறிக்கையின் படி, ரைட். 12/2021 வெளியீடு செய்யப்பட்ட திகதி 2021 8/18.
எனவே அதுல நிறைய பாடசாலைகள் உள்ளடக்கி இருக்கிறார்கள். அத்தோடு இந்த நிகழ்ச்சி திட்டத்துல இருக்கிற இன்னும் ஒன்றுதான் பாடசாலை பதிவாளர்களை ஆட்சேர்ப்பு செய்தல் என்ற ஸ்கூல் ரெஜிஸ்ட்ரார் போட வேண்டும் என்று. உங்களுக்கு தெரியும், பாடசாலை மட்ட முகாமைத்துவத்தை வளப்படுத்துவதன் நோக்கம் பாடசாலையினுடைய கல்வி அபிவிருத்தி என்று பார்க்கிறோம். எனவே பாடசாலையில இருக்கிற அந்த ஆவண செயற்பாடுகள், பாடசாலைக்கு பிள்ளைகள் சேர்த்துறது, லீவின் கொடுக்கிறது, ரிசல்ட் சீட் கொடுக்கிறது, பிள்ளைகளோட காசு சேகரித்தல், நற்சாந்தி பத்திரம் வழங்குதல், நிறைய அலுவலக செயற்பாடுகள் இருக்குது. எனவே அந்த அலுவலக செயற்பாடுகளை எதிர்காலத்துல அவைகளை பல்கலைக்கழகங்கள்ல இப்ப இருக்கிற போன்ற ரெஜிஸ்ட்ரார் நியமிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு ஆலோசனை தான் இதுல முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அது சம்பந்தமான எந்த நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை. ரைட். எனவே பாடசாலை பதிவாளர் மூலம் அதிபருக்கு வசதி அளித்தல் என்பது அதுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனா இன்னும் அது செயற்பாட்டில இல்லை. எனவே இதுதான் உங்களுக்கு தெரியும். இப்ப அடுத்தது பாடசாலைகளுக்கு நிதி முகாமைத்துவ முறைமையினை பரவலாக்கல் என்ற வகையில தான் பாடசாலைகளுக்கு SBLIG என்கின்ற பாடசாலை மட்ட கற்றல் அபிவிருத்தி மானியம் என்பதனை வழங்குறதுக்கு உலக வங்கி முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. உலக வங்கியில ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில தான் தற்பொழுது பாடசாலைகள்ல இப்ப கோவிடுக்கான நிதிகள் பாடசாலைக்கு நிறைய வருவது. அது இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் அடிப்படையில கடனைத்தான் பிரிச்சு தாரது. ரைட். எனவே இப்ப உங்களுக்கு தெரியும் பாடசாலை மட்ட மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டம் என்றால் என்ன, பாடசாலை மட்ட மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டம் எந்த கல்வி அமைச்சனுடைய வேலை திட்டத்தின் கீழ் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. வலுவூட்டப்பட்ட நிகழ்ச்சி திட்டத்துக்கு நிதியுதவி வழங்குற உலக வங்கி அது, அதாவது வங்கியாது அது இலங்கையினுடைய பொதுக்கல்வி கல்வித்துறை சார் அபிவிருத்தி திட்ட முன்மொழிவுல எந்த உந்துதல் பிரதேசத்தை அடிப்படையாக கொண்டுள்ளது, அந்த உந்துதல் பிரதேசத்துல உள்ள ஏனைய செயற்பாடுகள் யாவை, அந்த SCMPயோட வந்த எல்லா நிகழ்ச்சி திட்டமும் சம்பந்தமாகவும், அதாவது உங்களோட இந்த தலைப்புக்கு கீழ் உள்ள பகுதிகள் நீங்க இப்ப தெளிவு பெற்று கருதுறோம். ரைட். எனவே இதன் அடிப்படையில தான் இந்த நிகழ்ச்சி திட்டம் பாடசாலையில அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கிறது. ரைட். எனவே இந்த பாடசாலை முகாமைத்துவ முறைமையினை அரசாங்கம் ஏன் பலப்படுத்த வேண்டும்? ஏற்கனவே நாங்க பார்த்தோம், உலகளாவிய ரீதியில உலகளாவிய பாடசாலை கட்டமைப்பு மாற்றங்கள்ல 1970கள்ல இருந்து உலக நாடுகள்ல இந்த SBM என்கின்ற முறை அமுல் நடாத்தப்பட்டது என்று நாங்கள் நேரத்தோட படிச்சிருக்கிறோம். ரைட். அந்த வகையில பாடசாலைக்கு பொறுப்புகளை வழங்கி அதன் ஊடாக பாடசாலைகளுக்கு அதிகாரத்தை வழங்குதல் என்பது இந்த நிகழ்ச்சி திட்டத்துல இருக்கிற மிக முக்கியமான ஒரு நோக்கு. பாடசாலைகளுக்கு இருக்கிற பொறுப்புகளை நிறைவேற்றல். ரைட். அத்தோடு பாடசாலைகளுக்கு அதிகாரங்களை பாடசாலை பங்குதாரர்களுக்கு வழங்கி அவர்களை வலுவூட்டல் செய்தல். ஏனென்றால் இதுக்கு இந்த அதிகாரங்கள் அனைத்தும் கல்வி அமைச்சு கீழே நிர்வாகிகளிட கையில இருந்தத சமூகத்துக்கு இது ஒப்படைக்கிற ஒன்றாக காண்றார்கள். ரைட். அதற்காக வேண்டி அரசாங்கம் என்ன செய்யணும்? அரசாங்க நடவடிக்கையில் ஒன்று இந்த நிகழ்ச்சி திட்டத்தை மேம்படுத்துவதற்காக தடையாக காணப்படுகின்ற இந்த சட்ட திட்டங்களை மறுசீரமைத்து அவற்றினை இற்றைப்படுத்தல். ரைட். அதற்காகத்தான் ஏற்கனவே பாடசாலைகளுக்கு வசதிகள் சேவை கட்டணத்துக்கு அப்பால இருந்த நிதி செயற்பாடுகள் அவைகள் அனைத்தையும், பல நிதிகள் இருந்தது, அனைத்து வங்கி கணக்குகளை மூடிவிட்டு பாடசாலைக்கு ஒரு கணக்கு வேண்டும் என்ற அடிப்படையில பாடசாலை அபிவிருத்தி கணக்கு என்ற ஒன்றை திறந்து அதற்கு பிறகு பாடசாலையினுடைய செயற்பாடுகள் அனைத்தும் அந்த நிகழ்ச்சி திட்டத்தின் ஊடாக கொண்டு செல்ல வேண்டும். அதற்காக இருக்கிற சட்ட திட்டங்களை விருத்தி செய்து ஆரம்பமாக உங்களுக்கு தெரியும் நிதி தொடர்பாக எல்லாம் 7/2013 சுற்று நிருப்பம் வெளியிடப்பட்டு இறுதியாக உங்களுக்கு தெரியும் 26/2018 சுற்று நிருப்பம் தற்பொழுது வெளியிட்டு இருக்கிறது. எனவே அதன் ஊடாக
தேசிய ரீதியில பாடசாலைகளோட நிதி ஏனைய செயற்பாடுகள் தொடர்பாக நிறைய அதிகாரங்கள், ஏனைய அரச நிறுவனங்களுக்கு இல்லாத நிறைய அதிகாரங்கள் பாடசாலை புலத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சி திட்டத்தை அறிமுகப்படுத்துறதுக்கு முதலாவது அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை அதிகாரங்களை பங்குதாரர்களாகிய பாடசாலைகளுக்கு கையளிக்க வேண்டும். இரண்டாவதாக அரசாங்கத்தினுடைய சட்ட திட்டங்களை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும். ரைட். எனவே அத்தோடு பாடசாலையினுடைய விளைதிறன் அதிகரிப்பதற்கான அனைத்து செயற்திட்டங்களையும் அதனுள் உள்ள இருக்க வேண்டும். பாடசாலைகள் தங்களுடைய பாடசாலையை அபிவிருத்தி செய்வதற்கு அவர்களுக்கு செயற்திட்ட குழுக்களை அமைத்து செயற்திட்டங்களை வகுப்பதற்கு அனுமதி இதுல வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அதற்காக வேண்டி பாடசாலைகளே முகாமைத்துவ முறைமையின் கீழே அந்த செயற்திட்டங்களுக்கு அரசு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தல் என்பது இங்கு இருக்கிற மிக முக்கியமான அரசாங்கத்தினுடைய செயற்பாடு. எனவே அதற்காக சுற்று நிறுவனங்கள் அத்தோடு விசேட செயற்திட்டங்களை அனுமதிப்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் சுற்றறிக்கைகள் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பாடசாலையினுடைய செயற்பாடுகளுக்கு நிதி சேகரித்தல், பாடசாலையினுடைய அத்தியாவசிய செலவுகள் ஏற்படுகிற பொழுது அதற்கான நிதிகளை செலவழிக்கிற சேர்த்துக் கொள்ளுதல் முறை, அத்தோடு புதிய செயற்திட்டங்களை எவ்வாறு அறிமுகப்படுத்துதல், நடைமுறைப்படுத்துதல், அதற்கான செலவீனங்களை எவ்வாறு செய்தல் என்பது தொடர்பான எல்லா விடயங்களும் இந்த இதுல உள்ளடக்கி இருக்குது. எனவே ஆரம்பத்துல அரசாங்கம் சொன்ன, அதாவது அரசாங்கத்தினுடைய செயற்திட்டங்களை மாத்திரம்தான் பாடசாலைகள் நடைமுறைப்படுத்த முடியும். இப்ப இந்த புதிய செயற்திட்டத்துல பாடசாலைகளோட செயற்பாடுகளை அவர்களுக்கு அனுமதி பெற்று நடைமுறைப்படுத்த முடியும். ரைட். அத்தோடு இந்த அரசாங்கத்தின் ஊடாக பாடசாலை மட்ட முகாமைத்துவம் தொடர்பாக அதிபர்கள், ஆசிரியர்கள், அலுவலகர்கள் போன்றவர்களுக்கு வெளிநாட்டுல எவ்வாறு இது நடக்கிறது என்பது தொடர்பான அனுபவங்களை பெற்றுக் கொடுத்தல் இதுல மிக முக்கியமானது உண்டு. அதன்படி இப்ப நானும் 3 நாடுகளுக்கு இந்த SBM சம்பந்தமாக நாங்கள் 3 நாடுக்கு விஜயம் ஒன்று மேற்கொண்டோம், சுமார் 14 நாட்கள். எனவே அந்த நாடுகள்ல இந்த பாடசாலை மட்ட எண்ணக்கரு எவ்வாறு இருக்கிறது என்பதனை நாங்கள் கண்டுகொண்டோம். எனவே அந்த நிலை இன்னும் இலங்கையில வராத ஒரு நிலை காணப்படுகிறது. ரைட். எனவே அடுத்ததாக பாடசாலைகள்ல வளக்குறைபாட்டை நிவர்த்திப்பதற்காக காலத்துக்கு தேவையான நிதி உதவிகளை வழங்குதல், அதுக்காக வேண்டிதான் பாடசாலையில SBLIG போன்ற நிகழ்ச்சி திட்டங்களின் ஊடாக பாடசாலைகளுக்கு நிதி உதவிகள் வழங்கப்படுகின்றன. எனவே இது இவ்வாறு இந்த நிகழ்ச்சி திட்டத்தை பாடசாலைகள்ல அமுல்படுத்துறதுல அரசாங்கத்திட பணி மிக முக்கியமானது. ரைட். எனவே இந்த பாடசாலை மட்ட என்ன கரு உங்களுக்கு தெரியும். அது வந்து இப்ப பாடசாலை மட்ட முகாமைத்துவம் இலங்கையில் எவ்வாறு இருக்கிறது என்றெல்லாம் நாங்கள் பார்த்தோம். இந்த பாடசாலை மட்ட எண்ணக்கரு என்பது அதுக்கு எட்வெல் என்பவருடைய கருத்து. இப்ப உங்களுக்கு அது தெளிவாக இலகுவாக விளங்கிக் கொள்ளலாம். பாடசாலை மட்ட முகாமைத்துவம் என்பது மத்திய அரசாங்கத்தின் கீழ் இருக்கின்ற அதிகாரங்களை பாடசாலைகளுக்கு அதிகார பரவலாக்கம் செய்தல் என்பதாகும் என 2005 எட்வில் என்ற ஒரு அறிஞர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இப்ப உங்களுக்கு தெரியும் பாடசாலை மட்ட முகாமைத்துவ எண்ணக்கருனுடைய பிரதான நடிபாகம் என்னன்னு சொல்லி சொன்னா, அதனுடைய பாடசாலை மட்ட முகாமைத்துவத்தினை அது கட்டாயமாக அதிகார பரவலாக்கம் செய்தல் என்பது. ரைட். எனவே இந்த செயற்பாட்டை தான் இலங்கையும் செய்திருக்கிறது. அந்த செயற்பாட்டின் ஊடாக பாடசாலையில இருக்கிற சமூகத்துக்கு அதிகாரத்தை வழங்குதல், அதாவது பாடசாலை அபிவிருத்தி தொடர்பாக தீர்மானம் எடுத்தல் அதிகாரத்தை மீண்டும் பாடசாலைகளுக்கு ஒப்படைத்தல் என்பதுதான் இந்த அபிவிருத்தி வேலை திட்டத்தின் நோக்கம். எனவே இலங்கையினுடைய இந்த பாடசாலை மட்ட முகாமைத்துவமும் இவ்வாறு அதிகாரங்களை வழங்கி அதன் ஊடாக பாடசாலைகள் அவர்களுடைய செயற்திட்டங்களை பாடசாலைகள்ல முன்னெடுப்பதற்கான வசதி வாய்ப்புகளை செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதுல சர்வதேச
இருக்கிற அந்த பாடசாலை மட்ட செயலொழுங்கு இலங்கையிலையும் தற்பொழுது ஏதோ ஒரு அது அந்த அளவு வெயிட்டேஜ் கொடுக்காட்டியும் அந்த பெயர்ல இலங்கையில வலுவூட்டப்பட்ட பாடசாலை மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டம் என்ற பெயர்ல ஓரளவு இலங்கையில அது நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அது இலங்கையில உள்ள செயற்பாடு பூரணமாக ஒரு வெற்றி அளிக்கிற ஒரு நிலையில இன்னும் காணப்படாத ஒரு நிலை காணப்படுகிறது. அதுக்கான காரணங்களை நாங்க பின்னுங்க பார்ப்போம். ரைட். எனவே இந்த பாடசாலை மட்ட முகாமைத்துவத்திட மிக முக்கியமான பரிமாணங்கள் என்று நாங்கள் ஏற்கனவே சொல்லி வந்த விடயங்கள் தான். அதுல பொறுப்பு, ரைட், பொறுப்பு என்பது ரெஸ்பான்சிபிலிட்டி, ரைட், ரெஸ்பான்சிபிலிட்டி. அத்தோடு தன்னாட்சி மற்றும் அதிகாரம், தன்னாட்சி மற்றும் அதிகாரம், தன்னாட்சி அதிகாரம். அத்தோடு வகை கூறல், வெளிப்படைத்தன்மை. இந்த ஐந்தும் இந்த பாடசாலை மட்ட முகாமைத்துவத்துல பொதுவாக இருக்கிற எண்ணக்கரு. எனவே அந்த ஐந்தும் தான் இலங்கையும் பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டியை பாடசாலைக்கு வழங்குது, ஆட்டோனமி அதிகாரத்தை பாடசாலைக்கு வழங்குது, ஒத்தாரிட்டி பாடசாலைக்கு வழங்குது, தன்னாட்சியும் அதிகாரத்தையும் அக்கௌண்டபிலிட்டியை பாடசாலைக்கு கொடுத்து இருக்குது, டிரான்ஸ்பேரன்சிய வெளிப்படைத்தன்மைய பாடசாலைக்கு கொடுத்திருக்குது. எனவே இது பொதுவான பாடசாலை மட்ட முகாமைத்துவத்துல பிரதான பரிமாணங்கள். இவை செயலுறுப்படுத்துறது தான் இலங்கையில இந்த நிகழ்ச்சி திட்டம். ரைட். இப்ப நாங்க உலக நாடுகள்ல எவ்வாறு இருக்குது என்பதனை நாங்கள் பார்ப்போம். இந்த பாடசாலை மட்ட மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டத்துல ஆரம்ப நாடுகள்ல ஆரம்பமாக உலகத்துல நாடுகள் அறிமுகம் செய்யறதுல இந்த ஆஸ்திரேலியா முதலிடத்துல இருக்குது. ஆரம்ப காலம் இருந்தே ஆஸ்திரேலியால இந்த பாடசாலை மட்ட முகாமைத்துவம் அங்கு காணப்பட்டது. ரைட். எனவே அவர்களுடைய நோக்கு இலங்கையில் இருக்கிற மாதிரி பாடசாலை மட்ட முகாமைத்துவத்தை பலப்படுத்துவதனூடாக பாடசாலைகளுக்கு தீர்மானம் எடுக்கும் சந்தர்ப்பத்தினை பாடசாலைக்கு வழங்குவதுடன் பாடசாலைகளில் நெகிழ்வுத்தன்மையையும் ஏற்படுத்தல் என்பது அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு தீர்மானமாக காணப்பட்டது நோக்காக. எனவே அதற்காக வேண்டி ஆஸ்திரேலியாவுல இது 1970ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அப்ப 70ல இருந்து இப்ப எத்தனை வருடங்கள்? சுமார் 50 வருட வரலாறு அங்க இருக்கிறது. நாங்க 2005ஆம் ஆண்டு ஆரம்பிக்கிற நேரம் அவர்கள் 70ஆம் ஆண்டு இந்த கன்செப்டை அந்த நாட்டில் அபிவிருத்தி செய்திருக்கிறார்கள். ரைட். எனவே அது அந்த நாட்டினுடைய சட்டமாக்கப்பட்டிருக்கிறது 2004ஆம் ஆண்டு. எனவே அதற்காக வேண்டி அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? அதிபர்கள் தான் அனைத்து செயற்பாடுகளுக்கும் வகை கூற வேண்டும். அத்தோடு பாடசாலை சபையொன்று பாடசாலையினுள்ள உபாய திட்டமிடல பாடசாலைகள் மேற்கொள்ள வேண்டும். எனவே அதற்காக அவர்கள் என்ன செய்தார்கள்? பாடசாலை சபை என்ற ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார்கள். இலங்கையில இந்த பாடசாலை மட்ட முகாமைத்துவ கட்டமைப்பு பாடசாலை வலுவூட்டப்பட்ட மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டம் என்ற பெயர்ல இலங்கையில் இருக்குது. ரைட். ஆனா அங்க நின்று பாடசாலை சபை என்ற பெயர்ல அவர்கள் இதனை ஸ்கூல் போர்டு என்று அதனை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். எனவே பாடசாலையிட இதே போல எமது நாட்டுல பாடசாலைகள்ல பாடசாலை அபிவிருத்தி குழு என்பது இந்த இதில் இருக்கிற பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தின் கீழே அபிவிருத்தி குழு என்கின்ற கட்டமைப்பு காணப்படுகிறது. அங்க டிரெக்டாக இந்த போர்டு தான் வகை சொல்லும். ரைட். அவ்வாறு ஹாங்காங்லையும் பார்த்தா அங்கேயும் பாருங்க, பாடசாலை மட்ட முகாமைத்துவத்தினை பலப்படுத்துவதின் ஊடாக உலகிற்கு பொருத்தமான பொருளாதார கலாச்சாரத்தை அபிவிருத்தி செய்தல் என்பது. ரைட். எனவே அங்கும் பாருங்க, மாணவர்களுடைய தேவைக்கேற்ப நெகிழ்வுத்தன்மையும் சுயாதீனம் நடவடிக்கைகளை பாடசாலைகளுக்கு வழங்குதல் என்பதுதான் இங்கும் சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமான கருத்து. ரைட். எனவே அதன்படி இலங்கையிலையும் அங்கு
1991ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டிருக்குது. அங்கு இது பாடசாலைக்கு வைத்திருக்கிற பெயர் ஒருங்கிணைக்கப்பட்ட முகாமைத்துவ குழு என்பதுதான் அங்கு அவர்கள் வைத்திருக்கிற பெயராக காணப்படுகிறது. அந்த அதுல உள்ளடக்கத்துல அதிபர், ஆசிரியர், பெற்றோர்கள், பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். இப்ப உங்களுக்கு தெரியும் ஹாங்காங்கோட சப்ஜெக்ட் எவ்வாறு. ரைட், வாங்க சொல்லுது. ஒரு 2 minutes வெயிட் பண்ணுவோம். ரைட், ஓகே. எனவே அந்த நாட்டிலையும் ஒருங்கிணைக்கப்பட்ட முகாமைத்துவ குழு என்ற பெயர்ல இயங்குது. ரைட், அதே போல நாங்க பார்ப்போம் நியூசிலாந்து. இங்கும் அதிகாரப்பூர்வத்தை ஒழித்து, கல்வியின் அதிகாரப்பூர்வத்தை ஒழித்து, அதாவது அரசாங்கத்துக்கு இருக்கிற அந்த அதிகாரப்பூர்வத்தை ஒழித்து அதனை பாடசாலைகளுக்கு சுதந்திரமும் சுயாதீனமும் வழங்குதல் என்பது. ரைட், எனவே இவ்வாறாக அவர்களும் அங்கும் இந்த பாடசாலைகள் அங்கு 1989 இருந்து 89 நாளைய பாடசாலை டுமோரோஸ் ஸ்கூல் என்கின்ற ஒரு மறுசீரமைப்பின் கீழே அங்கு இந்த செயற்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு பாடசாலைகள்ல நடைமுறைப்பட்டு வருகிறது. அங்கு அவர்கள் வைத்திருக்கிற பெயர் ஸ்கூல் போர்ட், பாடசாலை சபை. எனவே உலக நாடுகள் எல்லாம் இது ஒரு ட்ரெண்டாக காணப்படுகிறது, இந்த பாடசாலை மட்ட முகாமைத்துவம். எனவே 10,000க்கும் மேற்பட்ட பாடசாலைகளை ஒரு தனி அதிகாரத்திற்கு கீழே, மத்திய அரசுக்கு கீழே அல்லது மாகாண சபைக்கு கீழே ஒரு 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 சின்ன ஒரு அலகு நிர்வகிக்கிறது என்பதனை விட சமூக ரீதியாக அந்த பாடசாலை சமூகங்கள் அந்த பாடசாலையை அபிவிருத்தி செய்து அவர்களாக தீர்மானம் எடுத்து அந்த பாடசாலைகளை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்காக காணப்படுகிறது. ரைட் ரைட் எனவே இந்த பாடசாலை மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டத்துடைய ஸ்ட்ரென்த், பலங்கள்,
ரைட்? பலம். முதலாவதாக பாடசாலைகளுக்கு அந்த பாடசாலைகளிலேயே பிரச்சனைகளை அடையாளம் காண முடியுமாதல். இப்ப ஒரு கிராமப்புறத்துல இருக்கிற பாடசாலை, அந்த பாடசாலை அபிவிருத்தி செய்தலுக்கு தேசிய ரீதியில உள்ள கல்வி அமைச்சு வெளியிடுகிற அந்த திட்டங்கள்ல செயற்பாடுகள் அந்த பாடசாலைக்கு முன்னெடுக்க முடியாது. எனவே அந்த பாடசாலைகளாக அவர்களுடைய பிரச்சனை இனம் கண்டு அவர்களாக அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதோடு பாடசாலைகளுக்கு சுயாதீனமான தீர்மானம் எடுத்தல், ரைட்? அவர்களுக்கு டிசிஷன் மேக்கிங், இண்டிபெண்டன்ட் டிசிஷன் மேக்கிங் அவர்களுக்கு இருக்குது. அத்தோடு அவர்களாகவே இந்த பிரச்சனை தீர்ப்பதற்கான வழிவகைகளை கண்டறியணும், ரைட்? பாடசாலைகளே தனது திட்டமிடங்களை மேற்கொள்ளணும். பாடசாலைகள் அவர்களுடைய பங்குதாரர்களை பாடசாலைக்கு அதிகரித்து கொள்ளணும். சுயமாக அதிபர் தனியாக இயங்கி காலையில 7 மணிக்கு தொடங்கி 1 மணிக்கு விடுகிற அமைப்பில் இருக்கக்கூடாது, ரைட்? எனவே இந்த சமூக பாடசாலை என்ற வகையில் அனைவர்களையும் பாடசாலை அவர் பங்குதாரர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அத்தோடு நிதி நிர்வாகத்தை ஸ்ட்ரென்த் பண்ணணும். பாடசாலையினுடைய நிதி செயற்பாடுகளை பலப்படுத்தணும். அத்தோடு மிக முக்கியமாக பங்கேற்பு முகாமைத்துவ அணுகுமுறை. உலக நாடுகள்ல தற்பொழுது முகாமைத்துவத்துல இருக்கிற மிக முக்கியமான ஒரு அணுகுமுறை தான் பங்கேற்பு முகாமைத்துவம், ரைட்? பார்ட்டிசிபேட்டிங் மேனேஜ்மெண்ட் சொல்றது அப்ரோச். எனவே அந்த அப்ரோச் பாடசாலைகள்ல தனித்து இயங்குற ஒரு அழகல்லாது, ரைட்? அடுத்ததாக பொறுப்பு கூறல், ரைட்? பொறுப்பு கூறல் மற்றும் பொறுப்பு கூறல்ல வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கணும், ரைட்? ஏற்கனவே அரசாங்க பாடசாலைகள் பொறுப்பு கூறல்ல பெருமளவு ஈடுபடுவதில்லை. என்னன்னு சொல்லி சொன்னா அவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. எனவே இவ்வாறானதுதான் இந்த பாடசாலை மட்ட முகாமைத்துவத்திட பலங்கள், ரைட்? எனவே இது தொடர்பாக நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல் இந்த பாடசாலை மட்ட முகாமைத்துவத்திட பலவீனங்களும் காணப்படுகின்றது, ரைட்? எனவே சில பாடசாலைகளை ஏற்கனவே சொன்னது போன்று சமூகத்தின் சில பிரிவுகளுக்கு நிர்வாகத்தை இயக்குவதற்கான சாத்தியங்கள் குறைவு. சுமாராக சில பொழுது சில கிராமப்புற பாடசாலைகள்ல 40 பிள்ளைகள், 10 பிள்ளைகள், 15 பிள்ளைகள் கொண்ட பாடசாலைகள் காணப்படுகின்றன. எனவே அதற்கான பெற்றோர்கள் மிக குறைவு, 5 பேர் 10 பேர் இருப்பார்கள். எனவே இவர்கள் அந்த பாடசாலையில் உள்ள பிரச்சனைகளை இனம் கண்டு அதுக்கு திட்டமிட்டு அவைகளை செய்யற அளவுக்கு அந்த பேரண்ட்ஸ் அல்லது அந்த பெற்றோர், அந்த சமூகம் ஒரு வலுப்படுத்தப்பட்ட நிலையில கல்வியை அமுலாக்கல் செய்வதற்கு இல்லாத நிலை காணப்படுகிறது. எனவே அவ்வாறான சந்தர்ப்பங்கள்ல இவைகளை அனைத்து பாடசாலைகள்லையும் நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு திட்டம் பாடசாலை மட்ட முகாமைத்துவத்துல காணப்படுகிறது, ரைட்? அதோடு பாடசாலை சமூகத்துல பொறுப்பு கூறல் பாரம்பரியம் இல்லை. இன்னும் இலங்கையில இன்னும் பொறுப்பு கூறல் பாரம்பரியம் மிக குறைவானதாகத்தான் காணப்படுகிறது, ரைட்? எனவே அதிகாரங்கள் வழங்கப்பட்டாதான் அதிகாரத்தை வச்சுதான் பொறுப்பு கூறணும். ஏன் இந்த ரிசல்ட்ஸ் குறைஞ்சிருக்குது, அதற்கான காரணத்தை சொல்லணும், அதிகரிப்பை பத்தி அவர் பேசணும், அபிவிருத்தியை பத்தி சொல்லணும். எனவே அந்த பொறுப்பு கூறல் பாரம்பரியம் இன்னும் இலங்கையில பாடசாலையில கூட நடைமுறையில சாத்தியமற்றதாக காணப்படுகிறது, ரைட்? அத்தோடு நிர்வாக பொறுப்புகளை இந்த அனைத்து சுயாதீனங்களை பாடசாலைக்கு வழங்கினாலும் அங்கு நியமிக்கப்படுகிற சில அதிபர்களுக்கு அல்லது வேலை பார்க்கிற அதிபர்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்கிறது. பாடசாலையினுடைய இந்த திட்டங்கள் தொடர்பாக ஒரு செயற்பாட்டை முன்னெடுக்கிறதுக்கு, ஒரு செயற்திட்டத்தை அமல் நடாத்துறதுக்கு, ரைட்? பாடசாலைக்கு வர நிதிய அரசாங்கத்துடைய சட்ட ரீதியான முறையில் அவையினை செலவழிப்பதற்கு நிறைய பாடசாலை அதிபர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த தன்மை காணப்படாத ஒரு நிலை காணப்படுகிறது, ரைட்? எனவே இந்த செயற்பாட்டுக்கு தொடர்ந்தேர்ச்சியான பயிற்சி தேவை இருக்கிறது, ரைட்? எனவே அவைகளால உதாரணமாக உங்களுடைய பாடசாலையிட பொருளாளராக ஒரு ஆசிரியரை போட்டாச்சு, அவர் 1 வருஷம் இருக்கிற நேரம் அவருக்கு ட்ரெயின் கொடுப்போம். அதுக்கு பிறகு அவர் டிரான்ஸ்பர் ஆகி போன அல்லது மாறினா மீண்டும் ஆசிரியருக்கு பயிற்சி கொடுக்கணும், பிரின்சிபலுக்கு பயிற்சி கொடுக்கணும், அந்த பாடசாலை அபிவிருத்தி குழுவுக்கு பயிற்சி கொடுக்கணும். எனவே இது ஒரு தொடர் செயற்பாடு, நிறைய வேலைகள் இருக்கிற ஒரு செயற்பாடாக காணப்படும்.
அதோடு நிறைய ஆசிரியர்கள் அந்த நிர்வாக முகாமைத்துவ பொறுப்புகளை ஏற்பதற்கு விரும்பாத ஒரு நிலை காணப்படுகிறது. இப்ப உதாரணமாக சில பாடசாலைகள் எங்களுக்கு தெரியும், பொருளாளர் பாடசாலை ஆசிரியர் ஒருவர் இருக்க வேண்டும். எனவே அவ்வாறு இந்த ஆசிரியர் ஒருவர் இருக்கிறதுனால அவர் நிதிக்கு பயப்படுகிற ஒரு நிலை காணப்படுகிறது. எனவே அவர் சில பொழுது அந்த பொறுப்பாக போடுபவர் அனைத்து பாட நேரங்களையும் கற்றல் கற்பித்த நடவடிக்கைகள் அவருக்கு ஃபுல் டைம் டேபிள் இருக்கும். எனவே அந்த நேரத்துல இந்த நிர்வாக பொறுப்பு அவருக்கு செய்ய முடியாமல் இருக்கும். அத்தோடு நிதியை சேகரிக்கணும், அதை வங்கிலிடணும், வைப்புல வங்கிலிடணும், செக் வேலை, நிறைய அதுல அறிக்கை தயாரிக்கிறது, நிறைய ஜொப் இருக்குது. எனவே அதற்கான அவகாசங்கள் சில பொழுது அந்த ஆசிரியருக்கு இல்லாமல் இருக்கலாம். அவர்களுக்கான முகாமைத்துவ பயிற்சிகளும் குறைவானதினால பொறுப்பெடுப்பதுல நிறைய பிரச்சனைகள் காணப்படுகின்றன. ரைட். இப்ப புதிதாக உங்களுக்கு தெரியும், புதிய 6/2021 சுற்று நிருபத்துலதான் இப்பதான் அந்த பொருளாளருக்கு 10 பீரியட் ரிலீஸ் பண்றாங்க. 10 பாட வேலை பொருளாளராக இருப்பவர் அந்த நிர்வாக கடமைகளை செய்யறதுக்கு அவருக்கு ஒதுக்கீடு செஞ்சுட்டு ஏனைய பாட வேலைகளை தான் அவருக்கு போட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ரைட். எனவே அதுக்கும் இப்பதான் அந்த சட்டத்துல ஒரு சின்ன திருத்தம் கொண்டு வந்திருக்கிறார்கள். இதுவரையில அவ்வாறு இந்த பொறுப்பாளருக்கு 10 பீரியட் என்ற விபரம் சொல்லப்படவில்லை. எனவே புதிதாகத்தான் இந்த 6/2021 என்கின்ற பாடசாலை ஆளணி நியமித்தல் தொடர்பான சுற்றறிக்கையில தான் இப்ப 10 பாட வேலை வழங்கப்பட்டிருக்கிறது. ரைட். எனவே மாகாண வலய கோட்ட அலுவலகருக்குரிய அதிகாரங்கள் பாடசாலைகளுக்கு வழங்கப்படும். இவ்வாறான இந்த செயற்பாடுகளூடாக இந்த பாடசாலை மட்ட முகாமைத்துவம் தொடர்பாக பல்வேறு பலவீனங்கள் காணப்படுகிறது. ரைட். அமுலாக்கத்துல கேட்கலாம், இந்த பாடசாலை மட்ட நிகழ்ச்சி திட்டத்தை இலங்கையில நடைமுறைப்படுத்துறதுல உள்ள சாத்தியப்பாடுகள் தொடர்பாக 2 கருத்துக்களை முன்வைக்கணும் உங்கள்கிட்ட கேட்கலாம். ரைட். அவர் சாத்தியப்பாடு அது வெற்றி அளிக்காமைக்கான, இலங்கையில பாடசாலை மற்ற முகாமைத்துவம் வெற்றி அளிக்காமல் இருப்பதற்கான காரணங்கள் 2 தருக என்று சம்பவம் ஒன்றுல அது பாடசாலை மற்ற முகாமைத்துவத்தை சொல்லி அது நடைபெறுகிறது என்று சொல்லி அதுல பலவீனத்தை கேட்கலாம் அல்லது பலங்களை கேட்கலாம். ரைட். எனவேதான் நாங்கள் இந்த பகுதிகள் எல்லாம் சேர்த்திருக்கிறோம். இதெல்லாம் உங்களோட சில நேரங்கள்ல இது சம்பந்தமாக வெளியிடப்பட்டிருக்கிற சுற்றறிக்கைகள்ல இந்த பகுதிகள் எல்லாம் இல்லாத பகுதிகள். பாடசாலை மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டம் சம்பந்தமாக கல்வி அமைச்சிட கையேடுகள், சுற்றறிக்கைகள், இவைகள் எல்லாம் இந்த செக்ஷன் எல்லாம் அதுல கண்டுகொள்ள மாட்டீங்க. ரைட். நாங்க இதுக்கு மேலதிகமாக உள்ள இந்த பரப்புகளோடு சேர்த்துத்தான் உங்களுக்கு இது எல்லாம் தந்திருக்கிறோம். எனவே எந்த வகையில கேள்வி வந்தாலும் நீங்கள் விடையளிப்பதற்கு முடியுமானதாக. ரைட். எனவே பாடசாலை மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டம் என்பது ஏற்கனவே சொன்னது போன்று இது ஒரு இலங்கையில அது ஒரு உபாயமாகும். ரைட். எனவே பாடசாலை உபாயம் என்று சொல்லி சொன்னா பாடசாலை மட்ட முகாமைத்துவத்தை பாடசாலையில இலங்கையில அறிமுகப்படுத்துறதுக்கான ஒரு உபாய வழிமுறைதான் பாடசாலை மட்ட மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்ட எண்ணக்கரு. ரைட். இலங்கையில காணப்படுகிறது. ரைட். எனவே உலக நாடுகள்ல SBM வேற பேர்ல இருக்கிறதெல்லாம் இப்ப உங்களுக்கு தெரியும். இலங்கையில தான் இந்த பாடசாலை மேம்பாட்டு வேலை திட்டம் என்ற எண்ணக்கரு வளர்ச்சி செய்யப்பட்டிருக்கிறது. ரைட். எனவே அதற்கான அதிகாரங்கள் உங்களுக்கு தெரியும். மத்திய அதிகார சபையிலிருந்து தனியொரு பாடசாலை ஆசிரியர்கள், பெற்றோர்கள் பாடசாலை மட்ட செயல்முறையில பங்கேற்கின்ற சூழல் தான் இலங்கையில இந்த செயற்பாடு ஊடாக மேற்கொள்ளப்படுகிறது. ரைட். எனவே இலங்கையில இந்த செயற்திட்டத்தின் மூலமாக பாடசாலைகளுக்கு கல்வி தொடர்பான தீர்மானம் மேற்கொள்வதற்கான அதிகாரங்கள். ரைட். பெற்றோர்கள் பாடசாலையில விடயங்கள்ல பொறுப்பு சொல்லுதல். ரைட். இந்த செயற்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதனூடாக மாணவர்களுடைய செயலாற்றுகை அதிகரித்தல். இவ்வாறான செயற்பாடுகள் தான் இந்த செயற்திட்டத்தின் மூலம் இலங்கையில எதிர்பார்க்கப்படுகிறது. ரைட். ஏன் இவ்வாறான ஒரு செயற்திட்டம் பாடசாலை மட்ட முகாமைத்துவம் இலங்கையை போன்ற நாடுகளுக்கு ஏன் தேவை என்பது காண சில நேரங்கள்ல உங்களிடம் கேட்கலாம். இந்த பாடசாலை
மற்ற நிகழ்ச்சி திட்ட பாடசாலை மட்ட முகாமைத்துவ செயல் ஒழுங்கு இலங்கை போன்ற ஒரு நாடுகளுக்கு தேவைப்படுவதற்கான காரணங்கள் 2 தருக அல்லது 3 தருக ஏதாவது கேட்கலாம், ரைட்? எனவே அதுல மிக முக்கியமான காரணங்கள் ஏன் இதை இருக்கிறதுக்கான காரணங்கள்ல உண்டு பொது பேரளவு நிகழ்ச்சி திட்டங்கள் மெக்ரோ புரோகிராம் நடத்துவதன் காரணமாக பாடசாலைகள் சில பாடசாலைகள் அதுல அமிழ்ந்து போற ஒரு நிலை காணப்படுகிறது, ரைட்? கல்வி அமைச்சு மூலமாக ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை நாங்க நடைமுறைப்படுத்துறதுனால சிறிய பாடசாலைகளுக்கு அவைகளை செயற்படுத்த முடியாத ஒரு நிலைகள் காணப்படும். இவ்வாறு பல்வேறு அம்சங்கள் இதுல இருக்குது. அதாவது எப்பொழுதும் மெக்ரோ ப்ராஜெக்ட்ஸ் பாரிய வேலை திட்டங்கள் என்பது இப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப 1000 பாடசாலை நிகழ்ச்சி திட்டம் இவ்வாறான பாரிய நிகழ்ச்சி திட்டங்களை அமுல் நடாத்திரத்துல இந்த நாட்டுல பிரச்சனையும் இருக்குது. அத்தோடு அனைத்து பாடசாலைகளையும் அவைகளை நடைமுறைப்படுத்த முடியாத நிலை. இரண்டாவது, அநேக பாடசாலைகள் இன்னும் அந்த பௌதீக வளங்கள ஊற்றுகளை எல்லாம் கண்டுகொள்ளாத ஒரு நிலை காணப்படுகிறது, ரைட்? எனவே அவைகளை பாடசாலைகளை இந்த அழிந்து போகாமல் பாதுகாப்பதற்கும் பாடசாலைகளாக தனது மானிட வளங்களை அவர்களை கண்டுகொள்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், ரைட்? அத்தோடு இன்னும் சில பாடசாலைகள் என்ன செய்து கல்வி அமைச்சினுடைய அந்த சுற்றறிக்கைகளோடு மட்டும் அவர்கள் சுருங்கி நிற்கிறது. கல்வி அமைச்சு எதை சொல்லுறதோ அந்த வேலைகளை மட்டும் செஞ்சு போட்டு பாடசாலையினுடைய அபிவிருத்திக்காக பாடசாலை சமூகத்திட பங்கேற்பால ஒரு வேலையையும் செய்வதில்லை, ரைட்? இவ்வாறான செயற்பாடுகள் நிறைய காணப்படுகிறது, ரைட்? அத்தோடு பாடசாலைகள் பாடசாலைகளுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவைகள் முயற்சி செய்யாத நிலை பாடசாலைகள்ல காணப்படுகிறது. எனவே அந்த நிலைகள்ல இருந்து பாடசாலைகளை மீட்டெடுப்பதற்கு இவ்வாறான ஒரு நிகழ்ச்சி திட்டம் அறிமுகம் செய்யப்படுவது என்பது ஒரு முக்கியமானதாகும் என்பதுதான் இந்த பகுதியிலிருந்து நீங்க விளங்கிக் கொள்ளணும். எனவே சில நேரங்கள்ல பாடசாலை மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டம் உண்டு இந்த நாட்டுக்கு ஏன் தேவை என்று நீங்கள் கேட்கிற பொழுது இந்த விடயங்கள்ல இருந்து நீங்கள் விடையளிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் நாங்கள் இதுல அதெல்லாம் போட்டதற்கான காரணம், ரைட்? அதே நேரம் பாடசாலைகள்ல உபாய திட்டமிடல் காணப்படாத நிலை காணப்படுது. எனவே பாடசாலைகளாக மாற்று வழிகளை கண்டு அவர்களாக தீர்மானங்கள் மேற்கொண்டு பாடசாலைகள்ல வேலை செய்வதற்கான திட்டம் காணப்படுவதில்லை, ரைட்? அத்தோடு பாடசாலைகளுக்கான இந்த கல்விசார் சுதந்திரங்கள் குறைவாக காணப்பட்ட நிலை, ரைட்? எனவே பாடசாலையில கலை திட்ட முகாமைத்துவங்களும் ஒழுங்கானதாக இல்லாத நிலை காணப்படுகிறது. எனவே இவைகள் விருத்தி செய்யப்பட வேண்டிய ஒரு நிலையில தான் இந்த நிகழ்ச்சி திட்டத்தினுடைய தேவை இலங்கையில ஏற்பட்டுச்சு, ரைட்? இதெல்லாம் ரிசர்ச்சுகள்ல இருந்து இலங்கையிட இந்த நிகழ்ச்சி திட்டங்கள் ஏன் தேவை என்கின்ற ஆய்வுகள் இருந்து பெறப்பட்ட தகவல்கள். எனவே இவைகள் மிக முக்கியமானவை, ரைட்? பாடசாலை மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டத்தின் நோக்கங்கள் ஏன் இது இலங்கையில என்ன நோக்கங்களை அடிப்படையாக கொண்டிருக்கிறது? நிறைய நோக்கங்கள் இருக்குது. அதுல சுருக்கமாக நாங்க அவைகளை ஓரளவு பார்ப்போம், ரைட்? என்று தரமான கல்வி வழங்குதல். எனவே குவாலிட்டி எஜுகேஷன், மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்குதல், ரைட்? அத்தோடு மாணவர்களுடைய கற்றல் செயற்பாடுகளை விருத்தி செய்தல், பாடசாலைக்குள்ளே நெகிழ்வு தன்மையையும் ஜனநாயக தன்மையும் ஏற்படுத்தல். இது ஒவ்வொன்றா நான் விளங்கப்படுத்திட்டேன் முன்னுக்கு. அதால நாங்கள் அத்தியாவசியத்தை மட்டும் சொல்லி கொண்டு போறேன், ரைட்? நிறைய படிக்க இருக்குது. எனவே பாடசாலைகள் தன்னுடையது என்கின்ற அந்த உணர்வை வளர்த்தல், பாடசாலைகள் பெற்றோர்கள் பாடசாலைகள்ல அதிக அக்கறை செலுத்த வைத்தல், சமூகத்தினுடைய பங்களிப்பை சமூக பங்களிப்பை பாடசாலைகளுக்கு பெற்றுக் கொடுத்தல், ரைட்? எனவே பாடசாலைகளுடைய தீர்மானம் எடுக்கிறதுல வெளிப்படைத்தன்மையை பேணுதல். இப்ப உங்களுக்கு இந்த சொல்லாடல்கள் எல்லாம் இப்ப உங்களுக்கு தெரியும், ரைட்? வள முகாமைத்துவத்தை பாடசாலைகள் பேணுதல், பாடசாலைகள பங்குதாரர்களுடைய மென்திறன்களை விருத்தி செய்தல்.
ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள், பாடசாலை மாணவர்கள் எல்லாரையும் சாஃப்ட் ஸ்கில்லை வளர்க்குதல். அதோடு பாடசாலையினுடைய சமூக இருப்பினை, அந்த சமூகம் அந்த பாடசாலை அடிப்படையாக கொண்டு கல்வியில மேம்பட்டால்தான் சமூக இருப்பு காணப்படுகிறது. ரைட். எனவே அதனை உறுதி செய்வதற்கான தேவை காணப்படுகிறது. அதோடு பாடசாலையினுடைய ஆசிரியர் தொழில்சார் வாண்மை விருத்தி செயற்பாடுகளை முன்னெடுத்தல். ரைட். இவ்வாறான இந்த செயற்பாடுகள் ஊடாக பாடசாலையினுடைய நோக்கங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். ரைட். எனவே இந்த பாடசாலைகள் இந்த மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டத்தை செயற்படுத்துவதனூடாக பாடசாலைகளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும். ரைட். எனவே பாடசாலைகள் தானாக திட்டமிடுவதன் காரணமாக அவர்கள் தேசிய குறிக்கோள்களை பாடசாலைகள்ல நடைமுறைப்படுத்துறதுல அவர்களுக்கு கவனம் செலுத்த முடியுமானதாக இருக்கும். பாடசாலை திட்டமிடல்ல அவர்கள் நெகிழ்வுத்தன்மையை பேணி அவர்களுக்காக திட்டம் செய்து கொள்ள முடியுமானதாக இருக்கும். ரைட். மாற்றங்களை, புதுமைகளை பாடசாலைகளுக்கு புகுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் வழங்கப்பட்டதாக இருக்கும். ரைட். அதோடு பாடசாலை மட்டத்திலான ஆசிரியர்களை விருத்தி செய்து கொள்வதற்கு இதன் மூலமாக முடியுமானதாக இருக்கும். ரைட். எனவே பாடசாலையிட சமூகத்துக்கும் நிறைவேற்று குழு ஆசிரியர்களுக்கு இடையிலான தொடர்பாடலை அதிகரிக்க வைக்க முடியும். ரைட். எனவே பாடசாலையில சிறந்த ஒரு கற்றல் சூழலை பாடசாலைகள்ல உருவாக்குவது எதிர்பார்க்கப்படுகிறது. அதோடு பாடசாலையிட நிதி முகாமைத்துவம், வள முகாமைத்துவம் என்பதன பாடசாலைகளிலே செயற்படுத்த முடியுமானதாக காணப்படும். ரைட். எனவே இவ்வாறாக வெளிப்படை தன்மையுடனும் பொறுப்பு கூறலையும் மேற்கொள்ள முடியுமாதல். ரைட். இவ்வாறான பல்வேறு நன்மைகள், பல்வேறு விடயங்கள், அடைவுகள் இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் ஊடாக இடம்பெறும். அதில் நிறைய இருக்குது. எனவே உங்களுக்கு அதுல ஒரு 5 மட்டும் தெரிஞ்சு கொண்டா போதும். எனவே பொதுவாக நாங்க சொல்ற அதிகாரம் வழங்குதல், நெகிழ்வுத்தன்மை, அத்தோடு ஜனநாயக பாணியிலான தீர்மானம் மேற்கொள்ளல், பங்கேற்பு முகாமைத்துவம், வெளிப்படைத்தன்மை, அத்தோடு பாடசாலையில தீர்மானங்களை மேற்கொள்ளுதல். ரைட். இவ்வாறான இந்த சொல்லாடல்களை உங்களோட விடைகள் பொருத்தமானதாக அமையும். ரைட். எனவே இலங்கையை பொறுத்தவரையில பாடசாலைகள்ல இந்த நிகழ்ச்சி திட்டத்தை, பாடசாலை மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்காக இலங்கை அரசு என்ன செய்வது, அந்த பாடசாலை நிகழ்ச்சி திட்டத்தை அமுல் நடாத்துவதற்காக பாடசாலைகள்ல மிக முக்கியமானதாக பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தை உருவாக்கியது. ரைட். எனவே பாடசாலை அபிவிருத்தி சங்கம் என்பது பாடசாலையினுடைய அபிவிருத்தி சங்கம் என்பது அது ஒரு பாரிய ஒன்றாக காணப்படுகிறது. ரைட். அப்ப இதை நாங்க SDS எடுப்போம். SDS என்பதுதான் இதுல மிக முக்கியமான ஒரு சங்கம். ரைட். எனவே இந்த SDS என்கின்ற இந்த தாய் சங்கம் பாடசாலையில விரிவானது. ரைட். எனவே இந்த SDS அடிப்படையாக கொண்டு பாடசாலைகளுக்குள்ளே அதிலிருந்து தெரிவு செய்யப்படுகிற பிரதான சங்கங்கள் 2 காணப்படுகிறது. ரைட். 2 பிரதான டீம்ஸ், 2 டீம்ஸ் அதுல காணப்படும். அதுல நாங்கள் ஒன்று சொல்வோம். இப்ப உங்களுக்கு தெரியும். ரைட். இது நின்று நாங்க சொல்வோம் பாடசாலை SDEC என்று இப்ப பெயர் வச்சிருக்கிறார்கள். ஸ்கூல் டெவலப்மெண்ட் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி, பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்று குழு. ரைட். இன்னும் ஒன்று மிக முக்கியமானதாக இருக்கும். இந்த செயற்பாட்டுல இன்னும் ஒரு குழு மிக முக்கியமானதாக இருக்கும். நாங்க அவர்களுக்கு சொல்லுவோம், பாடசாலையை பொறுத்த வரையில அவர்களுக்கு நாங்க சொல்லுவோம் SMT என்று சொல்லுவோம். அதாவது பாடசாலை முகாமைத்துவ அணி. ரைட். எனவே இந்த கட்டமைப்பு தான் இலங்கையில இந்த பாடசாலை மட்ட நிகழ்ச்சி திட்டத்துக்காக வேண்டி
அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. ரைட். எனவே இந்த திட்டத்துல இலங்கையை பொறுத்த வரையில இந்த பாடசாலை அபிவிருத்தி குழு என்ற இந்த செயற்பாட்டுல மிக முக்கியமான பங்குதாரர்கள் இதுள்ளுக்கு வாரார்கள். இதுள்ளுக்கு மிக முக்கியமான பங்குதாரர்கள் வாரார்கள். ரைட். அப்ப அதுல உங்களுக்கு தெரியும் பல பங்குதாரர்கள் இதில் இருப்பார்கள். ரைட். பல பங்குதாரர்கள் இந்த எஸ்டிஎஸ்க்குள்ள இணைவார்கள். ரைட். இப்ப சில நேரங்கள்ல நாங்க சொன்னா பாடசாலையில இதுல வருவார் பாடசாலையினுடைய அதிபர், அதை நான் தீண்டு போடுறேன், பிரின்சிபல் முக்கியமானவராக இதுக்குள்ள இணைவார் இந்த சங்கத்துக்குள்ள, SDS என்கின்ற இந்த சங்கத்துக்குள்ள. அடுத்ததாக பாடசாலையில கற்பிக்கின்ற டீச்சர்ஸ் எல்லாரும் வருவார்கள். நாங்கள் அவர்களை டீச்சர்ஸ் என்று சொல்லுவோம். அத்தோடு பாடசாலையில் இருக்கிற பேரண்ட்ஸ் வருவார்கள். பாடசாலையில கல்வி கற்கின்ற பிள்ளைகளுடைய பேரண்ட்ஸ் இருப்பார்கள். அதற்கு பிறகு நாங்கள் பாடசாலையினுடைய ஓல்ட் பாய்ஸ் இருப்பார்கள். ஓல்ட் பாய்ஸ்ல இந்த குழுவுக்கு வருவார்கள். ரைட். அதற்கு பிறகு வலயக்கல்வி பணிமனையிட ஒரு பிரதிநிதி, அப்ப நாங்கள் ZR போடுவோம், ஜோனல் ரீப்ரசன்டேட்டிவ். ரைட். இவ்வாறு இந்த பிரதிநிதிகள் அனைவரும் இந்த சங்கத்துக்குள்ள வருவார்கள். ரைட். எனவே இந்த சங்கம் பெரியது, அந்த சங்கம் மிக முக்கியமானது. ரைட். அந்த சங்கத்துக்குள்ள இவ்வாறு பலரும் இணைவார்கள். எனவே அந்த சங்கத்துக்குள்ள அனைவரும் இந்த சங்கத்துக்குள்ள உறுப்பினர்களாக இருப்பார்கள். எனவே ஒரு பாடசாலையை பொறுத்தவரையில அந்த பாடசாலையில 500 பிள்ளைகள் காணப்பட்டால், அந்த பாடசாலையில 500 பிள்ளைகள் உள்ள ஒரு பாடசாலை என்று சொன்னால், இந்த பாடசாலையில அந்த 500 பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் இதுல வருவார்கள். ரைட். சாதாரணமாக நாங்க சொல்லுவோம் ஒரு 350 பெற்றோர்கள் இருப்பார்கள் என்று. ரைட். எனவே அந்த 350 பேர். அந்த பாடசாலையில ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் ஒரு 25 பேர். அந்த பாடசாலையில அதிபர் ஒருவர், அத்தோடு அதிபர் ஒருவர் இருப்பார். ரைட். ஒருவர் இருப்பார். எங்க ஜோனல் பிரதிநிதி ஒருவர் வருவார். அத்தோடு எங்க பாடசாலை அபிவிருத்தி சங்கத்திட பிள்ளைகளுடைய எண்ணிக்கை பொறுத்து அங்கு பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படுவார்கள். ரைட். இப்ப நாங்க சாதாரணமாக ஒரு அபிவிருத்தி சங்கத்துல மேக்சிமம் வார பிள்ளைகள் எண்ணிக்கை 1000 2000 தாண்டினால் 8 பேர் வருவார்கள். எனவே அதனை விடுத்து ரேஷியோ அடிப்படையில பிள்ளைகள் எண்ணிக்கை, அப்ப நாங்க இங்க 500 வகையில 3 பேருன்னு போடுவோம். சரியா சேர்க்கிறத பார்ப்போம். ரைட். 3 பேருன்னு போடுவோம். எனவே இந்த சங்கத்துல மொத்தமாக 350 375 375 76 77 78 பேர் இருப்பார்கள். எனவே இந்த தாய் சங்கத்துல 378 பேர்கள்ல இருந்து இந்த குழு தெரிவு செய்யப்படும். ரைட். இந்த குழு தெரிவு செய்யப்படும். SDC என்கின்ற அந்த குழு தெரிவு செய்யப்படும். அதுக்கு பிறகு இந்த 25 பேர்கள்ல இருந்து SMT என்கின்ற இந்த குழு தெரிவு செய்யப்படும். SMT என்கின்ற இந்த குழு தெரிவு செய்யப்படும். ரைட். எனவே அதே போல இன்னும் 2 குழுக்கள் இந்த பாடசாலை அபிவிருத்தி சங்கத்துல பிரதானமாக இன்னும் 2 குழுக்கள் இணைந்து கொள்வார்கள். அவர்கள் வந்து நின்று இந்த பாடசாலை டீச்சர்ஸுக்குள்ள இருந்துதான் பாடசாலையில இன்னும் பாடசாலையினுடைய நிதி செயற்பாடுகளுக்காக வேண்டி 2 இணைவார்கள். ரைட். உங்களுக்கு தெரியும், அதுல ஒன்று நாங்க சொல்வோம் SPC என்று சொல்வோம், ஸ்கூல் ப்ரொக்யூர்மென்ட் கமிட்டி, SPC. இன்னும் ஒரு குழு இதுல இணையும், நாங்கள் அதுக்கு சொல்வோம் TEC என்று சொல்வோம், TEC. ரைட். எனவே இவ்வாறாக இந்த பாடசாலை அபிவிருத்தி சங்கத்துல இந்த பிரதான 4 குழுக்கள் இங்கு வருவார்கள். ரைட். எனவே இந்த செயற்பாடுகள் அனைத்தும் இந்த செயற்பாடுகளுக்காக வேண்டிதான் இந்த பாடசாலை அபிவிருத்தி மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டத்துல அதுல கட்டமைப்பு இதுதான். ரைட். எனவே கட்டமைப்புகள் 4 பிரதான கட்டமைப்புகள், SDS என்கின்ற கட்டமைப்பு,
எனவே SDS என்கின்றது அந்த பாடசாலையினுடைய SDS என்ற கட்டமைப்பிலிருந்து தோன்றுகின்ற பிரதான குழுவைத்தான் நாங்க சொல்வோம் SDEC என்று பாடசாலை அபிவிருத்தி குழு என்று நாங்கள் சொல்வோம். ரைட், அந்த குழு மிக முக்கியமானது. அந்த குழுவுல இருந்துதான் SMT பாடசாலைகள் இருந்து தெரிவு செய்யப்படுவார்கள். ரைட், எனவே இந்த செயற்பாடுதான் நாங்கள் சொல்றது எமது பாடசாலை அபிவிருத்தி சங்கத்துல இருக்கிற மிக முக்கியமான பணியாக சொல்லப்படும். அந்த கட்டமைப்புகள், அந்த பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினுடைய கடமை பொறுப்புகள், இவைகள் தான் இந்த அடுத்த பகுதிகள். எனவே பாடசாலை அபிவிருத்தி சங்கத்துக்கு தெரியும், ஏற்கனவே நான் சொன்ன போது அதிபர் இருப்பார், பாடசாலையினுடைய ஆசிரியர்கள் இருப்பார்கள், பெற்றோர்கள் இருப்பார்கள், பழைய மாணவர்கள். நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி 1/500 சொல்லி சொன்னா 2 அங்கத்தவர்கள், பழைய மாணவர் அங்கத்தவர்கள் இங்கு வருவார்கள், வலயக்கல்வி பணிமனை. எனவே அந்த கட்டமைப்பு பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்று குழு என்கின்ற SDEC கட்டமைப்பு உருவாக்கப்படும். SDEC கட்டமைப்புல உங்களுக்கு தெரியும், இது மாணவர்களை அடிப்படையாக கொண்டு, ஆசிரியர்கள் அடிப்படையாக கொண்டு இடம்பெறும். எனவே குழுவுண்ட தலைவராக பதவி வழியில் அதிபர் இருப்பார். பாடசாலையிட ஆசிரியர்கள் எண்ணிக்கை அடிப்படையாக கொண்டு, நாங்கள் அங்கு 25 என்று சொன்னோம். எனவே 5 ஆசிரியர்கள் அந்த குழுவுக்கு அங்கத்துவர்களாக நியமிக்கப்படுவார்கள். 5 ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள். அதே போல பாடசாலையினுடைய பெற்றோர் உறுப்பினர்கள், அது 500 பாடசாலைகள் என்று சொன்ன வகையில, எனவே அங்கு 4 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். 4 உறுப்பினர்கள் அந்த பாடசாலைக்கு தெரிவு செய்யப்படுவார்கள். அதற்கு மேலதிகமாக பாடசாலை பழைய மாணவர் சங்கத்திலிருந்து 2 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். 2 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். வலயக்கல்வி பணிமனையினுடைய பிரதிநிதி இருப்பார். ரைட், எனவே இதுதான் பாடசாலையினுடைய கட்டமைப்பு. ரைட், பாடசாலை நிறைவேற்று குழு. ரைட், அதே போன்று பாடசாலையினுடைய உள்ளாக ஆசிரியர்களிடமிருந்து பாடசாலைகள்ல SMT என்கின்ற பாடசாலை முகாமைத்துவ குழு தெரிவு செய்யப்பட வேண்டும். இவர்கள் குறைந்தது கூடுதலாக அந்த பாடசாலையில 14 அங்கத்தவர்கள் இருக்க முடியும். எனவே பதவி வழியில அதிபர் இருப்பார், அத்தோடு முக்கியமானவர். அத்தோடு பாடசாலையில ஏற்கனவே சொன்ன அந்த உதாரணத்துக்கு சொன்ன பாடசாலையில 500 பிள்ளைகளுக்கு மேற்பட்ட வகையில அங்கு ஒரு பிரதி அதிபர் இருப்பார். எனவே அவர் இதுல பிரதிநிதியாகுவார். அத்தோடு அந்த பாடசாலைகள்ல உதவி அதிபர்கள், பகுதி தலைவர்கள் என்று நியமிக்கப்பட்டிருக்கும். அவ்வாறு இலகுவாக்குவதற்கு நியமிக்கப்பட்டிருந்த அவர்கள் பாடசாலை அபிவிருத்தி குழுவில் அங்கத்துவம் வகிக்கிற 5 பேர் இதுல வருவார்கள். அவர்கள் 5 பேரும். அத்தோடு பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தின் குழுவின் பொருளாளர், அத்தோடு அபிவிருத்தி சங்கத்துல தெரிவு செய்யப்படுகிற அந்த 5 உறுப்பினர்களும் இதில் இருப்பார்கள். ரைட், எனவே இவ்வாறு இந்த குழுவில் இருந்துதான் இந்த SMT என்பது தெரிவு செய்ய, இந்த குழுதான் பாடசாலையினுடைய முகாமைத்துவ நடவடிக்கைகளுக்கு பொறுப்பாக இருக்கிற குழு. அதே நேரம் பாடசாலையினுடைய கொள்வனவு நடவடிக்கைகள், பாடசாலைக்கு நிறைய நிதிகள் வரும், பாடசாலைகளுக்கு நிதி தொடர்பான நிறைய அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கிற நிலையில பாடசாலையினுடைய செயற்பாடுகள் ஒரு வெளிப்படைத்தன்மையை பேணுவதாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பாடசாலை பெருகை குழு SPC என்கின்ற ஸ்கூல் ப்ரொக்யூர்மென்ட் கமிட்டி நியமிக்கப்பட்டிருக்கும். எனவே அந்த பெருகை குழு, நான் இது சொல்லியிருக்கிறேன், வெளிப்படைத்தன்மை ஊடாக பாடசாலைகளுடைய நிதி நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கும், அடுத்தது வேலைகள் மற்றும் சேவைகளை பாடசாலைகளுக்கு வளங்கள் சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கும் இந்த பெருகை குழு செயல்படும். எனவே இந்த பெருகை குழுவை பொறுத்த வரையில அதுல 3 அங்கத்தவர்கள் இருப்பார்கள். இதுல பதவி குழுவின் தலைவராக கட்டாயமாக அதிபர் இருப்பார். எனவே முதல் உறுப்பினராக பிரதி அதிபர் ஒருவர், இவர் நிரந்தர உறுப்பினராக இருப்பார். இரண்டாவதாக அங்கு ஒரு சிரேஷ்ட ஆசிரியர் அல்லது
ஒரு பாடத்துக்கு பொறுப்பான ஆசிரியர் ஒருவர் இரண்டாவது உறுப்பினராக நியமிக்கப்படுவார். அந்த பாடசாலையில அந்த அந்த வருடத்துக்கு வருடாந்த திட்டமிடல்ல நாங்கள் பார்த்து பொருள் கொள்வனவின் போது சராசரியாக அந்த பாடசாலைக்கு வருடாந்த திட்டமிடலில் ஊடாக பெறப்படுகிற பொருட்களை அடிப்படையாக கொண்டு பாடசாலை ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் பிளான் ஒன்று பாடசாலை தயாரிக்கும். நிறைய பாடசாலைகள் அது இல்லை, ஆனா சட்ட ரீதியாக தயாரிக்க வேண்டும். அவ்வாறு தயாரிச்சா எங்களுக்கு தெரியும் அந்த பாடசாலைக்கு தேவையான பொருட்கள் யாவை. எனவே நாங்கள் பாடசாலைக்கு ஒரு கணனி கொள்வனவு செய்ய இருந்தா இந்த இரண்டாவது உறுப்பினராக கணனி ஆசிரியர் அங்கு வருவார். நாங்கள் சங்கீத பொருட்களை கொள்வனவு செய்வதாக இருந்தால் அந்த பாடசாலையில சங்கீதத்துக்கு பொறுப்பான ஆசிரியர் இருந்தால் அவர் வருவார். அல்லது அவர் இல்லாத நேரம் இன்னும் ஒரு பாடசாலையில் இருக்கிற சங்கீத ஆசிரியரை நாங்க அந்த குழுவில் இணைச்சு கொள்ள வேண்டும். என்னன்னு சொன்னா அவருக்குத்தான் அந்த பொருள் சம்பந்தமான அறிவு இருக்கும், ரைட்? எனவே இந்த குழு தான் தீர்மானிக்கும் அந்த பொருளை கொள்வனவு செய்தல் சம்பந்தமா. இரண்டாவது இருக்கிற மிக முக்கியமான குழு தான் உங்களுக்கு தெரியும், இந்த தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழு, டிஇசி என்று நாங்கள் சொல்வோம், டெக்னிக்கல் எவலுவேஷன் கமிட்டி. அதுல பிரதி அதிபர் பொறுப்பானவராக இருப்பார். முதலாவது உறுப்பினராக இவர்கள் 2 நிரந்தர உறுப்பினர்கள். மூன்றாவது உறுப்பினராக துறை சார்ந்த ஒரு பாடாசிரியர் இருப்பார். இப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல சங்கீத பொருளாக இருந்தா சங்கீத பொருட்களுக்கு அனுபவம் உடையவருக்கு தான் இந்த டெக்னிக்கல் குழுவுல இருக்கலாம், அந்த பொருளை பத்தி சிபாரிசு சொல்லலாம், ரைட்? எனவே இந்த வகையில இவர்கள் பாடசாலையில மிக முக்கியமானவர்களாக காணப்படுவார்கள், ரைட்? எனவே பாடசாலை தயாரிக்கிற அந்த முன்னுரிமை பட்டியல்ல உள்ள பொருட்கள் அடிப்படையாக கொண்டு இந்த குழுக்கள் நியமிக்கலாம். எனவே இந்த குழுக்களுடைய செயற்பாடுகளின் ஊடாகத்தான் இலங்கையில பாடசாலை மட்ட முகாமைத்துவம் என்கின்ற அந்த எண்ணக்கரு பாடசாலை வலுவூட்டப்பட்ட நிகழ்ச்சி திட்டம் என்ற பெயரோடு இலங்கையில அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே பாடசாலை மட்ட முகாமைத்துவத்தை பலப்படுத்துவதற்காக இலங்கை பாடசாலை கட்டமைப்புக்குள் உருவாக்கப்பட்டிருக்கின்ற பிரதான குழுக்கள் 4 தருக கேட்டா நீங்க குழம்பிடக்கூடாது, ரைட்? பாடசாலை மட்ட முகாமைத்துவத்தை பலப்படுத்துவதற்கு தான் இந்த குழுக்கள் வழங்கி இருக்குது, ரைட்? எனவே அடுத்தது கேட்கலாம், வழங்கல் சேவைகளை பாடசாலை மட்டத்துல வழங்கல் சேவைகளை பெற்றுக்கொள்வதற்காக நியமிக்கப்பட்டிருக்கின்ற பிரதான குழுக்கள் 2 தருக, ரைட்? அவ்வாறு வினாக்கள் வரலாம், ரைட்? அப்ப உங்களுக்கு அது தெரியும், சரி? எனவே அந்த சொற்காடல்கள் எல்லாம் இப்ப என்னன்றது இப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ரைட்? எனவே அதற்கு மேலதிகமாக இந்த பாடசாலைகளுக்கு விசேட செயற்திட்டங்களை பாடசாலைகள் செயற்படுத்துவதற்காக உபகுழுக்களை நியமிக்கிற அதிகாரம் இருக்குது. அது வகுப்பு மட்டத்துல அல்லது வேறு ஏதாவது ஸ்பெஷல் செயற்பாடு மட்டத்துல இந்த பெற்றோர்களை நாங்கள் அந்த செயற்திட்டத்துக்கு முன்மொழிஞ்சி அந்த செயற்பாடு முடிந்தவுடன் அந்த பெற்றோர்களுக்கான உபகுழுக்கள் பாடசாலையில இருந்து அது இல்லாமலாகும். எனவே அதற்கு அந்த குழுவிலிருந்து செயலாளர் ஒருவரை நியமிக்கலாம். ஆனால் அந்த குழுவுக்கு பாடசாலையில நிதிகளை சேகரிக்கிற அதிகாரங்கள் இல்லை. எனவே நிதி அனைத்தும் பாடசாலையினுடைய அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக இருக்கிற பாடசாலையினுடைய அபிவிருத்தி சங்க பொருளாளர் ஊடாகத்தான் அது பாடசாலைகள்ல நிறைவேற்றப்பட வேண்டும், ரைட்? எனவே இவ்வாறாக பல்வேறு உபகுழுக்கள் ஊடாக பாடசாலையினுடைய செயற்திட்டங்களை செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு இந்த குழுக்களுக்கு அதிகாரங்கள் சுற்றறிக்கை மூலமாக வழங்கப்பட்டிருக்கின்றன, ரைட்? இப்ப இந்த பார்த்த பகுதிகளில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். சொல்லுங்க. உதாரணத்துக்கு பிரதி அதிபர் 2 இடத்துலயும் வரார், அப்படி வரையில பிரதி அதிபர் 2 இடத்துலயும் இப்ப கொள்வனவு குழுலையும் வரார், மதிப்பீட்டு குழுலையும் வரார், வரமாட்டார். அப்படி வேறொருத்தர் தான் வருவார் பிரதி அதிபர், ரைட்? பிரதி அதிபர் 2 இடத்துக்கும் வரமாட்டார், ஒரு குழுவுல தான் அங்கத்துவம் வகிக்கலாம்.
பிரதி அதிபர் இல்லாத நேரம் சிரேஷ்ட ஆசிரியர் அங்கு முதலாவதாக வருவார். இந்த பெருகைக்குள்ள மூன்றாவது டீச்சர்ஸ் மாதிரி எத்தனை பேர் இருக்கணும்? மூன்றாவது டீச்சர்ஸ் வந்து நின்று அது அந்த பாடத்தை பொறுத்தது. இரண்டாவது உறுப்பினர் வந்து நின்று அந்த பாடத்தை பொறுத்து, அதாவது கொள்வனம் செய்யற பொருளை பொறுத்து அவர் வேறுபடுவார். அப்ப நாங்க ஜோனல்ல பெர்மிஷன் வாங்கிக்கொள்ளணும் ஏற்கனவே. அப்ப அந்த டைம் அதான் ஜோனல்ல நாங்க பெர்மிஷன் வாங்கி கொள்றதுன்னு சொல்லி சொன்னா, நாங்கள் ஏற்கனவே நான் சொன்னேன், அந்த பாடசாலைகள் அவங்களோட ப்ரொக்யூமெண்ட்ல அந்த பாடசாலைக்கு உள்ள குழுக்கள் பொருட்கள் வாங்குற நேரம் அவர்கள் என்ன செய்யணும், அந்த பொருட்கள் எது இந்த வருடம் வாங்கப்படும்ன்றது தெரியும். அவ்வாறான ஒரு நேரத்துல நாங்கள் இப்போ உதாரணமா போடலாம், விஞ்ஞானத்துக்கு விஞ்ஞான பாடாசிரியர், கணிதத்துக்கு கணித ஆசிரியர் அல்லது சங்கீதத்துக்கு ஒரு 4 பேர் அதுல நேம் பண்ணலாம். நேம் பண்ணி அவர்களை இணைச்சு அனுமதி எடுத்துக்கொள்றது. அப்ப அந்த பொருள் வாங்குற நேரம் மட்டும்தான் அவர் வருவார். இல்லாத நேரம் அந்த பொருளுக்கு சம்பந்தம் இல்லாதவர் அங்கு வர மாட்டார்கள் அவர்கள். அவ்வாறு எங்களுக்கு அதனை மாற்றிக்கொள்ள முடியும். ஆனா நிறைய பாடசாலைகள் 3 பேரைத்தான் இதுல போடுவார்கள். எனவே அவ்வாறு நீங்க 3 பேர் போட்டதுல பிழை இல்லை. ஆனா 3வது நபர் அந்த பொருள் சம்பந்தமாக பூரணமாக தெளிவுள்ளவர் என்பதனை நீங்க உறுதிப்படுத்தினா ஓகே. ஓகே சார். வேற ஏதாவது டவுட் சார்? லாஸ்ட் கேள்வி உண்டு. பாடசாலை அபிவிருத்தி சேவைக்காக நம்ம பிரதான குழுக்கள் என்னமோன்னு சொல்லி சொன்னீங்க, அதை கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க சார். அதெல்லாம் நான் இப்ப தந்த வினாபத்திரத்துல தெளிவா போட்டு இருக்கிறேன். அதாவது பாடசாலை மட்ட முகாமைத்துவத்தினை உறுதிப்படுத்துவதற்காக பாடசாலைகளில் அமைக்கப்பட்டுள்ள பிரதான குழுக்கள் 4 பெயரிடுக. இப்ப உங்களுக்கு மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டத்துல குழுன்னு கேட்டா சொல்ல தெரியும். ரைட்? பாடசாலை மட்ட முகாமைத்துவத்தை பலப்படுத்துவதற்கு கேள்வியை கொஞ்சம் உடைச்சி போட்டா கன்செப்ட் தெரியாட்டி பதில் சொல்ல தெரியாம போகும், தடமாறுவார்கள். ஓம் சார், அது கொஞ்சம் குழம்புற மாதிரி. அதனாலதான் நான் அந்த பாடசாலை மட்ட முகாமைத்துவ தலைப்பின் கீழேயே இந்த எல்லாத்தையும் உள்ளடக்கி இருக்கிறேன். இந்த கையேற்ற உள்ளடக்கி இருக்கிறது. பாடசாலை மட்ட முகாமைத்துவம் என்பது இலங்கையில அரசாங்கம் மேற்கொள்கிற மிக முக்கியமான ஒரு செயற்திட்டம், ஒரு கொள்கை. அது ரைட்? அரசு நடைமுறைப்படுத்தப்படுகிற கொள்கைகள்ல ஒன்றுதான் இந்த பாடசாலை மட்ட முகாமைத்துவம் என்பது. அதற்கான ஒன்றுதான் இந்த பகுதிகள். அதனாலதான் நாங்க இதை படிக்கிறோம். ரைட்? சரி, ஓகே. அடுத்த பகுதிக்கு போகவா? ரைட். எனவே இப்ப நாங்கள் இந்த பகுதியில நாங்கள் அடுத்த பார்க்க இருக்கிற மிக முக்கியமான பகுதி தான் இந்த நாங்கள் சொன்ன இந்த குழுக்களுடைய பணிகள் தொடர்பாக கடந்த காலங்கள்ல வினாக்கள் வந்திருக்குது. எனவே அவைகளுடைய பணிகள் தொடர்பாக நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ரைட்? எனவே பாடசாலையினுடைய வலுவூட்டப்பட்ட நிகழ்ச்சி திட்டத்தை பொறுத்த வரையில அந்த நிறைவேற்று குழு பாடசாலையினுடைய இந்த 7 விடயங்களுக்கு அவர்கள் வகை சொல்ல வேண்டும். அவர்கள் 7 விடயத்துக்கு பொறுப்பானவர்களாக இருக்கிறார்கள். அதுல ஒன்று பாடசாலை மட்ட திட்டமிடல். பாடசாலை மட்ட திட்டமிடலுக்கு அவர்கள் பொறுப்பு. எனவே பாடசாலை மட்ட திட்டமிடல் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும்? பாடசாலை மட்ட திட்டமிடல் என்று சொல்லி அதுக்கு கல்வி அமைச்சு தனியாக கையேடு ஒன்று வெளியிட்டு இருக்கிறது. ரைட்? எனவே அந்த விடயம் சம்பூர்ணமாக உங்களுக்கு தெரியணும். பாடசாலை மட்ட திட்டமிடல். இரண்டாவது, இந்த பாடசாலை இபிஎஸ் இரண்டாவது மிக முக்கியமான அவர்களுடைய கடமை பொறுப்பு தான் பாடசாலையினுடைய பாடவிதான அமுலாக்கம், கலை திட்ட அமுலாக்கம். எனவே பாடசாலையினுடைய கலை திட்ட முகாமைத்துவம் தொடர்பாக நீங்கள் தெரியணும். அது இதுல வர மிக முக்கியமானது. எனவே கலை திட்டம் எவ்வாறு முகாமைத்துவம் செய்யப்படணும், கலை திட்டம்னா என்ன, கலை திட்டத்துல என்னென்ன அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது, இலங்கையில கலை திட்டத்துல உள்ளடக்கப்பட்டிருக்கிற மிக முக்கியமான கோட்பாடுகள் யாது என்று பாடசாலையினுடைய கலை திட்ட தமிழ் நடாத்திரத்துல உள்ள பிரச்சனைகள், கலை திட்ட தமிழாக்களுக்கு பாடசாலை அதிபர் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள்,
ஆசிரியர்கள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், அரசு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், இவைகள் அனைத்தும் நீங்க தெரியும். ரைட்? அதுதான் கலை திட்ட முகாமைத்துவம், பாடவிதான அமுலாக்கம். மூன்றாவது SBTD, பாடசாலையில ஆசிரியர் தொழில்சார் ஆசிரியர் வாழ்க்கை விருத்தி செயற்திட்டம். எனவே இது பாடசாலைகள்ல நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். ரைட்? எனவே அதுக்கும் பொறுப்பு இவர்கள் தான். அதுக்கு மேலதிகமான பாடசாலை மாணவர் அனுமதி, பாடசாலை நலன்புரி சேவைகள் போன்ற உதவி சேவைகள் அனைத்தும் இந்த பாடசாலை மேம்பாட்டு குழு மேற்கொள்ளணும். அதோடு சமூக தொடர்பாடு, பாடசாலைக்கும் சமூகத்துக்கும் இடையிலான தொடர்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது சமூக தொடர்பாடல். அத்தோடு தரமான கல்விக்கு வகை கூறல், குவாலிட்டி எஜுகேஷன், பண்புசார் கல்வி. எனவே அதற்காகத்தான் பாடசாலைகள் வகை கூறலுக்காக வேண்டித்தான் எமது பாடசாலை எந்த அளவு தரமானது என்கின்ற அந்த கையேட்டை வெளியிட்டு இருக்குது. ரைட்? எனவே இந்த அனைத்து செயற்பாடுகள் சம்பந்தமாகவும் கல்வி அமைச்சு பல்வேறு கையேடுகள் வெளியிட்டு இருக்குது. அவைகள் அனைத்தும் தான் இந்த மேம்பாட்டு குழுவோட செயற்பாடு, பாடசாலையில செயற்பாடு. இப்ப மாணவர் அனுமதி நலன்புரி உதவி சேவைகள்ல உங்களுக்கு தெரியும், பாடசாலையினுடைய சுகாதார சேவைக்காக, மாணவருடைய சுகாதார நலனுக்காக சுகாதாரம் சம்பந்தமான கையேடு, போசனைக்காக போசனை தொடர்பான கையேடு. ரைட்? இப்ப கோவிடுக்காக கோவிட் பாடசாலைகள்ல எவ்வாறு முகாமைத்துவம் செய்யற சம்பந்தமான கையேடு. அத்தோடு பாடசாலையில கேண்டீன் காணப்படுவதனால கேண்டீன் எவ்வாறு நடைமுறைப்படுத்தணும்ன்ற கையேடு. இவ்வாறு இந்த மாணவர்களுடைய நலன்புரிகளுக்காக நிறைய கல்வி அமைச்சு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுது. இவை அனைத்தும் இந்த பாடசாலையில அமுலாக்கலின் போது கவனம் செலுத்த வேண்டிய பகுதிகள். இந்த பாடசாலை முகாமைத்துவம் என்பது இந்த 7 தலைப்புகளையும் அடிப்படையாக கொண்டிருக்கிறது. எனவே இந்த 7 தலைப்புகளுக்கும் பாடசாலையில கவனம் செலுத்த வேண்டும். ரைட்? எனவே அதுல பாடசாலையில திட்டமிடல்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு தெரியும், பாடசாலை கட்டாயமாக அதனுடைய பாடசாலையில விஷன் மிஷன், தூரநோக்கு குறிக்கோள் என்பவற்றை அடிப்படையாக பாடசாலைகள் தந்திரோபாய திட்டமிடல் அவர்கள் மேற்கொள்ளணும். அதற்காக 2 முக்கியமான திட்டமிடல்கள் அங்கு இருக்கிறது. ஒன்று மிட் டேர்ம் பிளான் அல்லது மத்திய கால திட்டமிடல் என்ற MTP என்கின்ற பிளான் இருக்கிறது. அதே நேரம் AIP என்கின்ற ஆனுவல் இம்ப்ளிமெண்டேஷன் பிளான் இருக்கிறது. அதை எவ்வாறு தயாரித்தல், அதுல உள்ளடக்கங்கள் யாவை, அதற்கு என்ன நடவடிக்கை என்பதை நீங்க பாடசாலையில விரிவாக படிக்கணும். அது அடுத்தடுத்த கிளாஸ்ல நாங்க படிப்போம். ரைட்? அடுத்ததாக கலைத்திட்ட முகாமைத்துவம். பாடசாலையில கலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக தேசிய கல்வி நோக்கம், பொது தேர்ச்சி என்பவற்றை அடைந்து கொள்வதற்காக அமுல் செய்யப்படுகின்ற கலை திட்டம் தொடர்பான அடிப்படை விடயங்கள். எனவே கலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக நாங்கள் செய்யப்படுகிற விசேட வேலை திட்டங்கள், அத்தோடு அதற்காக பாடசாலைகள்ல செய்யற மதிப்பீட்டு நடவடிக்கைகள், அத்தோடு பாடசாலையில கலைத்திட்ட அபிவிருத்திக்காக மேற்கொள்ளப்படுகிற இந்த கவர்ச்சியான பாடசாலையினுடைய இடவசதிகள், கற்றல் வசதிகளை மேற்கொள்ளுதல், அத்தோடு பாடசாலைகள்ல விசேடமான பிள்ளைகளுக்காக இருக்கிற கற்றல் வசதிகள், ஆசிரியர்கள் வழிகாட்டல் கையேடுகள், பாட புத்தகங்கள் என்பவற்றை பகிர்ந்தளித்தல், அத்தோடு பாடசாலையினுடைய பாட பதிவு புத்தகங்கள், பாடசாலை மாணவர்களுடைய திறமைகள் போன்றவற்றை செய்தல், பாடசாலையினுடைய மாணவர்களுடைய மின்திறன்களை விருத்தி செய்தல் அனைத்தும் பாடசாலையினுடைய கலைத்திட்ட முகாமைத்துவத்துல வார மிக முக்கியமான அம்சங்கள். எனவே பாடசாலையினுடைய கலைத்திட்ட முகாமைத்துவம் மிக முக்கியமானது. எனவே அது தொடர்பாக நீங்க விரிவாக நாங்கள் படிக்கணும். ரைட்? இன்றைய நாளையில நான் எழுதி கொண்டிருக்கிற தலைப்பும் அதுதான், கலைத்திட்ட முகாமைத்துவம் சொல்லி. இதே போல ஒரு ஆர்டிக்கல் எழுதி கொண்டிருக்கிறேன். சுமாராக இப்பொழுது ஒரு 30 பேஜ் தாண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த புதிய தலைப்புல கலைத்திட்ட முகாமைத்துவத்துக்கான நடவடிக்கைகள் சம்பந்தமான இவ்வாறான இன்னும் ஒரு கையேடு இருக்குது. அதே போல பாடசாலை மட்ட முகாமைத்துவத்துக்கு இந்த கையேடு, அதுக்கு பிறகு பாடசாலை திட்டமிடலுக்கு ஒரு கையேடு இருக்குது. ரைட்? அவ்வாறு
இந்த பகுதிகள் அனைத்தும் உள்ளடக்கிய கையேடுகளை எதிர்காலத்துல உங்களுக்கு தரலாம். ரைட். அத்தோடு பாடசாலை மட்ட தொழிற்சார் அபிவிருத்தி இது மிக முக்கியமானது. அதற்காகவும் கல்வி அமைச்சு கையேடுகள் வெளியிட்டிருக்கிறது. இறுதியாக 2019-45 என்கின்ற சுற்றறிக்கை வெளியீடு செய்திருக்கிறது. எனவே பாடசாலைகள் இந்த கலைத்திட்ட SBTDக்காக செய்யப்பட வேண்டிய வேலைகள் தொடர்பாக நீங்கள் அதை தனியாக படிக்கணும். எனவே இதுல நாங்க டைமை வேஸ்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க, SBTD இவர்களுடைய மிக முக்கியமான பாடசாலை மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டத்துல செய்யப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு பணி என்று. ரைட். எனவே SPD சம்பந்தமாக நாங்க விரிவாக படிப்போம். அதே போல வள முகாமைத்துவமோட இந்த பாடத்திட்டத்தை பொறுத்த வரையில நேரடியாக இந்த வள முகாமைத்துவம் தனியாக கேட்டிருக்கிறார்கள். பௌதீக வள முகாமைத்துவமும் மானிட வள முகாமைத்துவமும் சொல்லி 2 தலைப்புல வள முகாமைத்துவம் சம்பந்தமாக நேரடியாக உங்களுடைய பாடத்திட்டத்துல பாடப்பரப்புகளுக்குள்ள உள்ள பகுதி. எனவே அதுலயும் நீங்கள் பாடசாலை வள முகாமைத்துவத்தை மேற்கொள்வதற்கு செய்யப்பட வேண்டிய நடவடிக்கைகள், வள முகாமைத்துவம் என்றால் என்ன, வள முகாமைத்துவத்திட நன்மைகள், பாடசாலையில வள முகாமைத்துவத்துக்கு இருக்கிற சுற்றறிக்கைகள், சட்டதிட்டங்கள், இவை அனைத்து நீங்க படிக்கணும். எனவே அதற்காகவும் நான் வள முகாமைத்துவம் சம்பந்தமாக தனியான ஒரு கையேடு இருக்கிறது. சுமார் 40 பேஜஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே போல மானிட வள முகாமைத்துவமும் இந்த வள முகாமைத்துவத்தோடு உள்பட்டது. பாருங்க, பௌதிக மற்றும் மானிட வள தேவைகள் என்பது அது நேரடியாக உங்களோட பாடப்பரப்புல உள்ள ஒரு தலைப்பு. எனவே அதற்காகவும் நாங்கள் ஒரு கையேடு தயாரிச்சிருக்கிறேன். 7-8வது கையேடுகள். ரைட். அதை எதிர்காலத்தில் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். ரைட். அதை தனித்தனியாக நாங்கள் இவ்வாறு படிக்க வேண்டும். அத்தோடு பாடசாலையினுடைய மாணவர் அனுமதி, அவர்கள் பங்கு பற்றல், பொது நலன் சம்பந்தமாக கல்வி அமைச்சு வெளியிட்டு இருக்கிற சுற்றறிக்கைகள், அவைகள் அனைத்தும் இதோடு தொடர்பான விடயங்கள் பாடசாலை நிர்வாக முகாமைத்துவத்தோடு. ரைட். அதுல பாருங்க, அப்ப அதுல அனர்த்த குழு, மாணவர் ஆலோசனை குழு, சுகாதார நலனோம்பல் குழு, சுகாதார மேம்பாட்டு குழு, அனர்த்த குழு, போசாக்கு போன்ற விடயங்கள். ரைட். எனவே குடிநீர் வசதி பிள்ளைகளுக்கு எவ்வாறு பெற்றுக் கொடுக்கணும், ஒரு பிள்ளைக்கு சராசரியாக ஒரு நாளைக்கு தேவையான குடிநீரின் பாடசாலையில இருக்க வேண்டிய ஒரு பிள்ளைக்கு தேவையான குடிநீரின் அளவு எவ்வளவு, யாராவது விட சொன்னா? லிட்டர் தண்ணி குடிநீருக்காக ஒரு பிள்ளைக்கு ஒதுக்கணும் ஒரு நாளைக்கு? 2 லிட்டர். எத்தனை லிட்டர்? 2. அது எங்க இருக்குது 2 லிட்டர்? எங்க இருக்குது 2 லிட்டர்னு சொல்லி? ஒரு அனுமானம் தான். அனுமானம் சொல்ல இயலாது. நாங்க நிர்வாகிந்தா டிரெக்ட் சொன்னோம், தீர்மானத்தை ஒரு விடையில சொல்லணும். அதுக்குன்னு ஒரு சுற்றறிக்கை இருக்குது. 24/2016 ஒரு சுற்றறிக்கை இருக்குது. அதுல ஒவ்வொரு மாணவருக்கும் உரிய வள முகாமைத்துவத்தை நாங்க அதை விரிவாக படிப்போம். அதுல 1.5 லிட்டர் ஒரு மாணவருக்கு அடிப்படை தண்ணி இருக்கணும். அப்ப அந்த பாடசாலையில 500 பிள்ளைகள் இருந்தால் குடிநீருக்கு ஒரு நாளைக்குள்ள தண்ணி எஸ்டிமேட் பண்ணப்படணும். சார் 1 லிட்டர்ல இருந்து 2.5 லிட்டர் வரை. அப்படி இல்ல, 1.5 லிட்டர் தெளிவாக இருக்குது சுற்றறிக்கையில. ரைட். எனவே 1.5 லிட்டர் குறைந்தது ஒதுக்கீடு செய்யணும். இப்போ 500 பிள்ளைகள் இருந்தா ஒரு பாடசாலையில ஆசிரியர்களும் சேர்த்து பார்க்கிற நேரம் சராசரியாக 750 லிட்டர் தண்ணி அன்றைய நாள்ல பாடசாலை ஒதுக்கீடு செய்யணும். அப்ப ஒரு மாதத்துக்கு எஸ்டிமேட் பண்ணணும், ஒரு மாதத்துக்கு எத்தனை லிட்டர் தண்ணி தேவை. சாதாரண பயன்பாட்டுக்கு தண்ணி, டாய்லெட்ஸ், ஏனைய வசதிகள், கை கழுவுதல், இவைகளுக்கு அதெல்லாம் நாங்க வள முகாமைத்துவத்துல படிப்போம். ஏன்னா அதை நான் கேட்டேன்னு சொல்லி சொன்னா அப்படியே அதெல்லாம் அக்யூரேட்டாக கல்வி முகாமைத்துவத்துல நிர்வாகத்துல உள்ள விடயங்கள். இதெல்லாம் மாணவர் நலன்புரி தேவைகள், இவைகளை பத்தி ஓரளவு நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். ரைட்.
அத்தோடு பாடசாலை சமூக தொடர்பாடல். எனவே சமூகம் பற்றிய பாடசாலையில தகவல் மையம் ஒன்று இருக்கணும். பாடசாலையில இருக்கிற பெற்றோர்கள், பழைய மாணவர்கள், அத்தோடு பாடசாலையில நலன் விரும்பிகள், பாடசாலைகளுக்கு சமூகத்துக்கு உதவி செய்பவர்கள், இவ்வாறு ஒரு டேட்டா பேஸ் ஒன்று பாடசாலைகள் மெயின்டைன் பண்ணணும்னு சுற்றறிக்கை சொல்லுது. அத்தோடு பாடசாலை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அவர்களை நாங்கள் தொடர்பு படுத்தி கொள்ளல். ரைட். அதாவது பெற்றோர்கள் வட்டம், தரவட்டம் போன்று பெற்றோர்களை பாடசாலைகள்ல நிறுவுதல், இவ்வாறான நிறைய நடவடிக்கைகள் சமூகம் தொடர்பாக செய்ய வேண்டும். அதற்கு மேலதிகமாக கல்வி, தரமான கல்விக்கு பொறுப்பு கூறல் என்பது இந்த EPS நிகழ்ச்சி திட்டத்துல புதிதாக இணைக்கப்பட்ட ஒரு செயற்திட்டம் இது. எனவே இந்த தரமான கல்விக்கு பொறுப்பு கூறலுக்காக வேண்டி பாடசாலைகள் என்னென்ன செயற்திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்பது இதுல மிக முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல குறிப்பாக இந்த பாடசாலை தரமான கல்விக்கு பொறுப்பு கூறல்ல பங்குபற்றல் அணுகுமுறைகள் ஊடாக பாடசாலை திட்டமிடல் முக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் பார்ட்டிசிபேட் மேனேஜ்மெண்ட் அப்ரோச் என்று சொல்வது. ரைட். எனவே பாடசாலைகள்ல திட்டமிடல்களை கண்காணித்தல் நடவடிக்கை, நிதியில வெளிப்படைத்தன்மை, பாடசாலைகள் மாதாந்த முன்னேற்ற மீளாய்வு கூட்டங்களை நடாத்துதல். சில நேரம் உங்கள்கிட்ட வினாக்கள் கேட்கலாம். பாடசாலையினுடைய தரமான கல்விக்கு பொறுப்பு கூறலுக்காக வேண்டி பாடசாலைகள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் 4 தருக. ரைட். இதெல்லாம் இப்ப நான் சொன்ன இப்ப இந்த தரமான கல்வி பொறுப்பு கூறல்ன்றதெல்லாம் டிரெக்டாக கல்வி அமைச்சினுடைய சுற்று நிருபத்துல உள்ள விடயங்கள் தான் இது. ரைட். எனவே அவைகள் உங்களுக்கு தெளிவிருக்காண்டு பார்க்கலாம். ரைட். அடுத்தது பாடசாலையினுடைய ஆவணங்களை சமூகத்துக்கு வழங்குதல். ரைட். அனைத்து தரப்பினருக்கும் வழங்குதல், அவைகளை உரிய முறையில நடாத்தி செல்லுதல். அத்தோடு பாடசாலைகள் வருடாந்த செயலாட்டு அறிக்கையை தயார்படுத்தல் வேண்டும். அதாவது பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் வருடாந்த, அது சமூகத்துக்கு கொடுக்கணும். அத்தோடு பாடசாலையினுடைய நிதி வெளியீட்டு அறிக்கை ஒவ்வொரு வருடமும் பாடசாலை தயாரிக்க வேண்டும். பாடசாலை அபிவிருத்தி சங்க கூட்டங்கள் அவைகளை முன்வைத்து அதோட பிரதி ஒன்று வலய கல்வி பணிமனைக்கு அனுப்பணும். இவைகள் எல்லாம் பாடசாலைகள் தரமான கல்வியை பாடசாலையில உறுதிப்படுத்துறதுக்கு மேற்கொள்ள வேண்டிய விடயங்கள். நீர் பாடசாலையினுடைய அதிபர் என்ற வகையில பாடசாலையினுடைய தரமான கல்வியை விருத்தி செய்வதற்கு பாடசாலை மட்ட முகாமைத்துவத்தின் ஊடாக அல்லது பாடசாலை மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டத்தின் ஊடாக செய்யப்பட வேண்டிய விடயங்கள் 3 தருக என்று வந்தா அதெல்லாம் இந்த விடயங்களை அடிப்படையாக கொண்டு நீங்க விடை எழுத வேண்டி வரும். அதுக்காகத்தான் இந்த பகுதியில் இருக்கிறது தரமான கல்விக்கு பொறுப்பு கூறல். ரைட். பாடசாலை பொறுப்பு கூறலுக்காக பயன்படுத்தப்படுகிற ஆவணங்கள் யாவை என்று கேட்டு வரும். ஒரு பாடசாலை அதிபர் ஒன்று பாடசாலை சமூகத்துக்கு பொறுப்பு கூறலுக்காக வேண்டி அவர் பயன்படுத்த முடியுமான ஆவணங்கள் 2 தருக. அதுல ஒன்றுதான் வருடாந்த செயலாற்றுகை அறிக்கை, அத்தோடு பாடசாலையினுடைய நிதி வெளியீட்டு அறிக்கை. ரைட். போன்றவைகளை எங்களுக்கு உதாரணமாக சொல்லலாம். அவ்வாறு இந்த வருடம் வினாக்களும் பெரும்பாலும் கட்டமைக்கப்பட்ட மைக்ரோ வினாதான் வரும். ரைட். எனவே இவைகள் அடுத்தது பாடசாலை முழுமையான கல்வித்தர பண்பு சுட்டிய வெளிப்படுத்தல், அதை சமூகத்துக்கு வெளிப்படுத்தணும். இப்ப உங்களோட பாடசாலையிட பண்புத்தர சுட்டி எத்தனை இருக்குது இந்த வருடம், கடந்த வருடம் எத்தனை இருக்குது, கடந்த 5 வருடத்திட பாடசாலையினுடைய பண்பு சுட்டி தொடர்பான தெளிவுகளை நாங்கள் வழங்குதல், அதை எவ்வாறு தயாரித்தல் என்பது பாடசாலை மட்ட மேற்பார்வையில நாங்க தனியாக படிக்க வேண்டியிருக்குது. எனவே இவ்வாறான பல்வேறு செயற்பாடுகள் இந்த பாடசாலை மட்ட முகாமைத்துவத்துல மிக முக்கியமானதாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக நாங்கள் இந்த புதிதாக பாடசாலை மட்ட முகாமைத்துவத்துல கல்வி அமைச்சு வெளியிட்ட சுற்றறிக்கை ஊடாக புதிதாக அந்த வலுவூட்டப்பட்ட நிகழ்ச்சி திட்டத்துல இணைக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பாக சற்று ஆழமாக நீங்க பாருங்க இந்த 17.7 என்ற பகுதிகள். எனவே அவைகள் சம்பந்தமாக வினாக்கள் அவர்கள் எடுக்கலாம். ஏனென்றால் இது புதிய அம்சங்கள் என்ற வகையில கடந்த காலங்கள்ல கேட்கப்படாத வினாக்கள் என்ற வகையில இவைகள் இருந்து அவர்கள் வினாக்கள் எடுக்கலாம். ரைட். எனவே தரமான பொறுப்பு கூறல் என்பது மிக முக்கியமானது. எனவே பாடசாலை மட்டத்துல ஒழுக்க கோவை ஒன்றை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பாடசாலையினுடைய வெளிவாரி கண்காணிப்பு குழு, கணக்காய்வு முடிவுகள் ஆகியவற்றை பாடசாலைகள்ல
அனைத்து தரப்பினருக்கும் பரிந்துரை செய்யற நடவடிக்கைகளை அறிக்கைகளை அனுப்புதல் என்பன மிக முக்கியமானதாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது எனவே இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த செயற்பாடுகளின் ஊடாக முக்கியமாக பாடசாலையினுடைய அனைத்து செயற்பாடுகளும் இந்த பாடசாலை மட்ட முகாமைத்துவம் என்கின்ற அந்த செயற்பாட்டின் ஊடாக இந்த 7 தலைப்புகளூடாக பாடசாலையினுடைய அனைத்து அமுலாக்கல் செயற்பாடுகளும் வரையறை செய்யப்பட்டிருக்குது. ரைட். எனவே ஒரு அதிபர் என்ற வகையில, ஒரு முகாமையாளர் என்ற வகையில, அத்தோடு கல்வி நிர்வாகி என்ற வகையில இந்த 7 தலைப்பு சம்பந்தமான ஸ்டடி அவர்கிட்ட இருக்கணும். இப்ப கல்வி இப்ப நீங்க அதிபராக இருந்தால் இந்த 7 தலைப்பையும் எக்ஸ்பர்டா இருக்கணும். அதே போல நீங்க ஒரு கோட்டக்கல்வி பணிப்பாளர் என்ற தரத்துல வச்சு பாக்குற நேரம் இதெல்லாம் தெரியணும். ஒரு வலயக்கல்வி பணிப்பாளருக்கு தெரியணும், கல்வி நிர்வாகிக்கு தெரியணும். இதுதான் உங்களோட பாடத்திட்டத்தை அங்க அமைச்சிருக்கிறார்கள். இதை அடிப்படையாக கொண்டுதான் உங்களுடைய கல்வி நிர்வாக முகாமைத்துவ பாடத்திட்டம் தயார்படுத்தப்பட்டிருக்கிறது. ரைட். எனவே நான் சொன்ன இந்த 17வது தலைப்பு மிக முக்கியமானது. எனவே இந்த 17வது தலைப்புல இருக்கிற இந்த 7 தலைப்புகள் சம்பந்தமாகவும் நீங்க விரிவாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். எந்த இடத்துல அவர்கள் வினாக்களை எடுப்பார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது. எனவே இந்த 7 தலைப்புகளை நாங்கள் விரிவாக படிக்க வேண்டி இருக்குது. ரைட். நீங்க படிக்கணும். சரி. ரைட். எனவே நாங்கள் உங்களை வழிகாட்டுவோர் என்ற வகையில எதுக்கு அழுத்தம் கொடுக்கணும் என்பதை நாங்க எங்களோட செயலமர்வுகள்ல உங்களுக்கு சொல்றோம். ரைட். அவைகளை நீங்க மார்க் பண்ணி வச்சு அதுக்குரிய அம்சங்களை நீங்களும் தேடணும். எங்களால் முடிந்த அளவு நாங்கள் அவைகளை உங்களுக்கு தருவதற்கு முயற்சிக்கிறோம். அவைகள் அனைத்தும் நாங்கள் எதிர்காலத்துல இந்த செயலமர்வுகளின் ஊடாக இந்த வள முகாமைத்துவம், மாநில வள முகாமைத்துவம், நலனோம்பல் நடவடிக்கைகள், சமூக பங்கேற்பு, அடுத்தது தரமான கல்வியை உறுதிப்படுத்துறதுக்கான பொறுப்புக்கூறு நடவடிக்கைகள், இவைகள் அனைத்தும் நாங்களுக்கு வழங்குவோம். ரைட். எனவே இந்த பாடசாலையினுடைய அபிவிருத்தி குழுவினுடைய பணிகள். ரைட். எனவே இப்ப உங்களுக்கு தெரியும் பாடசாலை மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டத்துடைய பணிகள் யாது என்பது கேட்டு வந்தா அந்த 7 தலைப்பு கீழையும் உள்ளதுதான் பணிகள். இப்ப அதுல மிக முக்கியமான பணியில காத்திரமான பணி தான் இந்த அபிவிருத்தி குழு. எனவே உலக நாடுகள்ல அபிவிருத்தி சபை, ஸ்கூல் போர்டு என்ற வகையில இப்ப இலங்கையில பாடசாலைக்கு தாபிக்கப்பட்ட மிக வலுவான குழு தான் பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்று குழு. ரைட். எனவே அது பெயர் நிறைவேற்று குழு. எனவே அந்த குழுவினுடைய கடமைகள். ரைட். எனவே அந்த குழு கீழ் வருகின்ற விடயங்கள் அவர்களுடைய மிக முக்கியமான கடமைகளாக காணப்படுகிறது. பாடசாலை அபிவிருத்தி குழுவானது பாடசாலைக்கான அபிவிருத்தி திட்டம், 5 ஆண்டு திட்டம் மற்றும் வருடாந்த திட்டத்தை தயாரிக்க வேண்டும். பாடசாலை அபிவிருத்தி குழுவானது பாடசாலை அறிக்கை அட்டை SRC ஊடாக பாடசாலையினுடைய செயற்பாடுகள் தொடர்பாக பொதுமக்களுக்கும் பாடசாலை சமூகத்துக்கும் வகை கூறணும். ரைட். இந்த SRC நீங்க கண்டிருக்கிறீங்களா? பாடசாலை ரெக்கார்ட் கார்டு கண்டிருக்கிறீங்களா? எங்க இருக்குது அது? ரைட். பாடசாலையினுடைய ரெக்கார்ட் கார்டு என்ற ஒன்று பாடசாலை மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்ட வழிகாட்டல் கையேட்டில் அவர்கள் இணைத்திருக்கிறார்கள். அவைகள் ஊடாக நாங்கள் என்ன செய்யணும், பாடசாலையினுடைய அனைத்து அபிவிருத்தி நடவடிக்கைகளும் அதுல இருக்கும். எனவே அவைகளை சமூகத்துக்கு பெற்றுக் கொடுத்தல், பாடசாலையினுடைய வகை கூறலை வெளிப்படுத்தல் இந்த நிர்வாக குழுவோட மிக முக்கியமான பணி. அதோடு பாடசாலையில கலை திட்ட அமுலாக்கம், வளப்பெருகை உபயோகம், ஆளணி அபிவிருத்தி, ரைட், போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு பாடசாலை அவைகளை கட்டாய பாடசாலைகள் தீர்மானிக்கணும். எனவே பாடசாலையிட அனைத்து செயற்பாடுகள்லையும் காத்திரமான பங்களிப்பு இந்த குழுவுக்கு காணப்படுகிறது. அதோடு பாடசாலையினுடைய நிதி பரிபாற்ற விடயங்கள், நிதியிட வெளிப்படைத்தன்மை என்பனவும்
அவர்களுக்கு இருக்கிற மிக முக்கியமான குழு. அடுத்தது சமூகத்தோடு ஆக்கப்பூர்வமான சமூக பங்களிப்பை மேற்கொள்ளுதல் என்பது அபிவிருத்தி குழுவினுடைய மிக முக்கியமான பணி. எனவே இந்த மிக முக்கியமான 5 பணிகளை கொண்டதாக அவர்களுடைய கடமை பொறுப்புகள் காணப்படுகின்றன. ரைட். அத்தோடு பாடசாலை முகாமைத்துவ அணி என்பது பாடசாலை அபிவிருத்தி குழுவினால தயாரிக்கப்பட்ட அந்த ஏற்கனவே அவர்களுடைய 5 வருட திட்டம், அமுலாக்கல் திட்டம், செயற்திட்டங்களை பாடசாலையில எதிர்பார்த்த அளவுல அவைகளை அமுலாக்கம் செய்கிறதுக்கு பொறுப்பு கூறுற குழுதான் இந்த பாடசாலை முகாமைத்துவ குழு. ரைட். இவர்கள் ஆசிரியர்களை, ஏனைய கல்விசாரா ஊழியர்களை என்ன செய்யணும், இந்த பாடசாலை அபிவிருத்தி குழு மூலமாக தயாரித்து கொடுத்திருக்கிற அந்த பாடசாலை அபிவிருத்தி திட்டத்தை பாடசாலையில அமுலாக்கல் செய்யறதுல இவர்களுடைய பங்களிப்பு முக்கியமானதாக காணப்படுகிறது. ரைட். எனவே வருடாந்த அமுலாக்கல் திட்டத்தை அமுலாக்கல் பாடசாலையிட மிக முக்கியமான பணியில் உண்டு. அத்தோடு வருடாந்த அமுலாக்கல் திட்டத்துக்கான பாடசாலை ஆலோசனைகளையும் இவர்கள் பாடசாலை அபிவிருத்தி குழுவுக்கு முன்வைக்கணும். அத்தோடு பாடசாலையினுடைய பிள்ளைகளுடைய நடத்தைகள், ஒழுக்கம் என்பன இவர்களுக்கு இவர்களுடைய மிக முக்கியமான பணி. அத்தோடு ஆசிரியர்களுடைய, மாணவர்களுடைய செயலாற்றுகை, ரைட், ஆற்றுகை விருத்தியில பாடசாலை முகாமைத்துவ குழுதான் பாடசாலையில உள் செயற்பாடுகளை மதிப்பீடு செய்யும். ரைட். எனவே ஆற்றுகை விருத்தி, வான்மை விருத்தி என்பன எல்லாம் இந்த முகாமைத்துவ குழுவுக்கு மிக முக்கியமான பணி இருக்குது. ரைட். எனவே பாடசாலையுடைய மாணவர்களுடைய வரவுகளை தக்க வைத்துக் கொள்ளுதல் என்பது இந்த முகாமைத்துவ குழுவினுடைய மிக முக்கியமான ஒரு பணியாக காணப்படுகிறது. ரைட். எனவே இந்த பணிகள் மிக முக்கியமானவையாக நீங்க தெரிஞ்சு வச்சு கொள்ள வேண்டும். இதுல நாங்கள் பாடசாலை SPC TEC என்ற பணிகளை நாங்க இதுல போட இல்லைன்னு சொன்னா அது நிதி முகாமைத்துவம் படிக்கிற நேரம் அங்க அது நாங்கள் படித்து கொள்ளலாம் என்று. ரைட். அடுத்ததாக நாங்க பார்க்கிற மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த பங்காளர் வகைப்பாகம் என்பது. ரைட். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பாடசாலையினுடைய பங்காளர்கள் வகைப்பாகம் என்பது இந்த பாடசாலை மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டத்துல மிக முக்கியமானது. ரைட். எனவே பாடசாலை சமூகம் என்ற வகையில பாடசாலை மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டத்தை பாடசாலையில அமுலாக்கம் செய்வதுல பாடசாலையினுடைய அதிபருடைய வகிப்பங்கு தான் மிக முக்கியமானது. ரைட். எனவே அதிபர் வகிப்பாகம் மிக முக்கியமானது. அத்தோடு பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினுடைய அபிவிருத்தி குழுவினுடைய வகிப்பாகம், பாடசாலை மேம்பாட்டு பொறுப்பாக இருக்கிற பாடசாலையினுடைய SMT-க்குரிய வகிப்பாகம், பாடசாலை முகாமைத்துவ குழுக்குரிய வகிப்பாகம், அதே போல பாடசாலை சமூகத்தினுடைய வகிப்பாகம், இவ்வாறு பாடசாலை தொடர்பாக வகிப்பாகங்கள், கல்வி காரியாலய வகிப்பாகம், அவர்களுடைய ரோல் இருக்குது. இந்த நிகழ்ச்சி திட்டத்தை மேம்படுத்துறதுல அவர்களுக்குரிய ரோல் சம்பந்தமாக பேசுறதுதான் இந்த பங்காளர் வகிப்பாகம் என்று நாங்கள் சொல்லுவோம். ரைட். எனவே அதிபர் என்னென்ன விடயங்களுக்கு அவர் பொறுப்பு சொல்லணும், வகிப்பாகத்தை அவர் மேற்கொள்ளணும். அதுல ஒன்று பாடசாலையினுடைய தூர நோக்கு, மாணவரினுடைய கல்வி சாதனைகள் ஆகியவற்றை நெறிப்படுத்துபவராக அவர் இருப்பார். ரைட். எனவே அந்த திறன் அவரிடம் இருக்க வேண்டும். பாடசாலையினுடைய சாதனை அடைவுகளை அடைவதற்கு கலை திட்டத்தினை விளைத்திருடன் அமுலாக்கல் செய்தல், அதற்காக பாடசாலைய ஒழுங்கமைத்தல் அவருடைய மிக முக்கியமான பணி. மாணவர்களுடைய உயர் அடைவு மட்டத்துக்கு ஆசிரியர்களை பங்களிப்பு செய்ய வைத்தல், ஆசிரியர்களுடைய தொடர்ந்தேர்ச்சியான தரங்கணிப்பு செய்து அவர்களை ஊக்கமளித்தல் அதிபருடைய மிக முக்கியமான பணியாக காணப்படுகிறது. மாணவர்களை அடைவினை உயர்த்தும் முகமாக பௌதீக வளங்களை அவர் பெற்றுக்கொள்ளல், பயன்படுத்தல், பயன்பெறல், உபயோகித்தல் என்பன அவருடைய மிக முக்கியமான பணி. ரைட். எனவே பாடசாலை முகாமைத்துவத்துக்கு பொறுப்பாக இருக்கிற அதிபர் என்ற வகையிலே ரைட் அதிபருடைய பாடசாலை மட்டம் மேம்பாட்டை விருத்தி செய்வதில் அதிபருடைய பணிகள் யாவை? 2 தருக அல்லது 3 தருகன்னு கேட்கலாம்.
மாணவர் பெறுபேற்றினை அடையும் முகமாக பெற்றோர்களோடு சுமூகமான உறவை பேணுதல் அதிபருக்கு இருக்கிற மிக முக்கியமான பணி. ரைட். அத்தோடு ஆசிரியர்கள் பெற்றோர்களோடு வெளிப்படைத்தன்மை டிரான்ஸ்பேரன்சியாக நடந்து கொள்ள வேண்டியது அதிபருக்கு இருக்கிற மிக முக்கியமான திறன். ரைட். இவ்வாறான பல்வேறு செயற்பாடுகளை அதிபர்கள் கட்டாயமாக இந்த ஆற்றல்களை வளர்த்து கொள்ள வேண்டும் பாடசாலைகள்ல இந்த நிகழ்ச்சி திட்டத்தை மேற்கொள்வதற்கு. அத்தோடு அதிபர் ஒரு குழுவாக செயற்படுபவர் என்ற வகையில பாடசாலைகள் இருக்கிற இடைநிலை முகாமையாளர்கள் உங்களுக்கு தெரியும், பிரதி அதிபர்கள், உதவி அதிபர்கள், அவர்களுக்கு உரிய அதிகார பகிர்வை வழங்குவதின் ஊடாக பாடசாலையினுடைய செயற்பாடுகளை அவருக்கு பங்களிப்பு செய்து பாடசாலைகளை வெற்றி பெற செய்ய முடியும். ரைட். இவைகள் அதிபருடைய மிக முக்கியமான பணிகளாக காணப்படுகின்றன. ரைட். மேலதிகமாக இருக்கிறத நீங்க வாட்சி கொள்ளுங்க, அடிப்படையில் அவ்வளவு தேவை. ரைட். அதே போல பாடசாலையினுடைய இடைநிலை முகாமையாளர்கள் உங்களுக்கு தெரியும். பாடசாலையினுடைய இடைநிலை முகாமையாளர்கள் என்பவர்கள் பாடசாலையினுடைய பிரதி அதிபர், உதவி அதிபர், முகாமையாளர்கள். இவர்கள் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். எனவே பாடசாலை அதிபரோடு அதிபரிடமிருந்து அதிகாரம் பெற்றிருக்கிற மிக முக்கியமான ஒரு குழுதான் இந்த இடைநிலை முகாமையாளர்கள் என்பவர்கள். ரைட். எனவே இவர்கள் பாடசாலையினுடைய முகாமைத்துவ நடவடிக்கைகள், கலைத்திட்ட அபிவிருத்தி, பாடசாலையினுடைய ஆவணங்களை பேணுதல், சுற்று நிருப்பங்கள் அமுலாக்கம் செய்தல், பிள்ளைகளுடைய நலனோம்பல் நடவடிக்கைகள், பானையிட விதான செயற்பாடுகள், நேர சூசி தயாரித்தல், பாடசாலை மட்ட மேற்பார்வை போன்றவற்றை முகாமைத்துவம் செய்வது பிரதி அதிபர்களோட மிக முக்கியமான கடமை பொறுப்பாக காணப்படுகின்றன. ரைட். அதே நேரம் பகுதி தலைவர்கள் அவர்களுடைய பகுதி தொடர்பான உரிய வழிகாட்டல்களை ஆசிரியர்களுக்கு பெற்றுக் கொடுத்தல், பாடசாலை மட்ட கணிப்பீட்டு நிகழ்ச்சி திட்டம், கலை திட்ட முகாமைத்துவம் போன்றவற்றுக்கு இந்த பகுதி தலைவர்கள் அல்லது செக்ஷனல் ஹெட் அல்லது நாங்கள் சொல்லுகிற சூப்பர்வைசர், அதாவது மேற்பார்வை உத்தியோகத்தர்கள் போன்றவர்கள் பாடசாலைகள்ல கவனம் செலுத்தணும். ரைட். எனவே இந்த இடையிட்ட முகாமையாளர்களுக்கு அவர்களுடைய வகிப்பாகங்களை அவர்கள் செயற்படுத்தணும். சில நேரம் கேட்டு வரலாம், பாடசாலை ஒன்றினுடைய இடைமட்ட முகாமையாளர்களின் மூலமாக அவர்களுடைய வகிபாகங்கள் 2 தருக அல்லது 3 தருக என்று கேட்டு வரலாம். அப்ப நாங்கள் முக்கியமான வகிபாகங்களை இதுல கட்டாயமாக சொல்லணும். ரைட். எனவே பாடசாலையிட இந்த இடைநிலை முகாமையாளர்களுக்கான அதிகாரங்களை வழங்குற வகையில கட்டாயமாக பாடசாலையினுடைய அதிபர் அதிகாரங்களை பரவலாக்கம் செய்வது அவருடைய மிக முக்கியமான கடமை பொறுப்பாக காணப்படுகிறது. ரைட். இந்த நிகழ்ச்சி திட்டத்தை நடாத்திரத்துல வலய கல்வி காரியாலயங்களோட வகிப்பங்கு காணப்படுகிறது. ரைட். சில நேரம் நீர் ஒரு வலயத்துக்கு பொறுப்பாக இருக்கிற வலய கல்வி பணிப்பாளர் என்ற வகையிலே பாடசாலைகளில் மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் உமது வகிப்பாகங்களாக நீர் கருதும் 2 வகிப்பாகங்களை தருக என்று தரலாம். ரைட். எனவே ஆசிரியர்கள் வலய கல்வி பணிமனை இந்த வகிப்பாகங்கள் மிக முக்கியமானது. அவர்கள் முக்கியமான 5 துறையில பாடசாலைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அதுல ஒன்று பாடசாலை மேம்பாடு, ஸ்கூல் இம்ப்ரூவ்மெண்ட், பாடசாலையினுடைய அபிவிருத்திக்கான அனைத்து செயற்பாடுகளும் செய்ய வேண்டும். 2வது கல்வி பிரவேசம். கல்வி பிரவேசம் என்பது எக்ஸஸ். பிள்ளைகள் பாடசாலைக்கு, அந்த பிரதேசத்து பிள்ளைகள் அந்த பாடசாலைக்கு வருவதற்கான கல்வி வாய்ப்புகளை விரிவடைத்தல். எக்ஸஸ்ல தான் பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுமதித்தல், பிள்ளைகளுக்கான இடவசதிகள், பிள்ளைகளுக்கான நூல் பெற்றுக் கொடுத்தல், பிள்ளைகளுக்கான இலவச சீருடை, இவைகள் அனைத்தும் கல்வி பிரவேசம் என்ற பகுதிக்குள்ள வரும். 3வது ஆளணி முகாமைத்துவம், பர்சனல் மேனேஜ்மெண்ட். ரைட். எனவே ஆளணிகளுக்குரிய ஆளணி முகாமைத்துவத்துலதான்
இப்ப கல்வி அமைச்சு புதிதாக வெளியிட்டிருக்கிறது 6/2016 என்கின்ற 2021 என்கின்ற சுற்று நிருப்பம். எனவே அதற்கேற்றவாறு அந்த பாடசாலைக்கு தேவையான கல்விசார் ஆளணி, கல்விசாரா ஆளணி போன்றவற்றை உரிய காலத்துல பெற்றுக் கொடுத்தல், அவர்களை வலுப்படுத்தல், ஆளணி முகாமைத்துவம் மிக முக்கியமான பணி கல்வி பணிமனையில. அத்தோடு நலன்புரி நடவடிக்கைகள், பாடசாலையினுடைய ஆசிரியர்களுடைய பிள்ளைகளினுடைய நலன்புரி நடவடிக்கைகள், அவர்களுக்குரிய சுகாதார சேவை, இப்ப கோவிட் காலத்துல கோவிட்டுக்கான சுகாதார பாதுகாப்பு முறைகள், அவர்களுடைய போசாக்கு, நலன்புரி, அவர்களுடைய அனைத்து நலன்புரி நடவடிக்கைகள் சம்பந்தமாக பாடசாலைகளுக்கு உதவி வழங்குகிற மிக முக்கியமான நிறுவனமாக வலய கல்வி பணிமனை காணப்படுகிறது. ரைட். அத்தோடு அடுத்ததாக கண்காணிப்பு பின்னூட்ட நடவடிக்கை, பாடசாலைகள்ல வெளியக மேற்பார்வை நடத்தல், பாடசாலையினுடைய மேற்பார்வை நூடாக பாடசாலைகளுக்கு உரிய பின்னூட்டல்களை வழங்குதல், இவைகள் அனைத்தும் மானிட்டரிங் பார்ட். எனவே கல்வி பணிப்பாளர் அல்லது நீர் கல்வி பணிப்பாளர் என்ற வகையில பாடசாலை ஒன்றுட அபிவிருத்தி மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் உமது வகிப்பாகங்களாக நீர் கருதும் வகிப்பாகங்கள் 2 தருக அல்லது 4 தருக, 1 தருக என்று கேட்கலாம். ரைட். எனவே நாங்கள் அதிபராக மாத்திரமல்ல, ஒரு முகாமையாளர் என்ற வகையில, ஒரு கோட்ட கல்வி பணிப்பாளர் என்ற வகையில உதவி கல்வி பணிப்பாளராக நீர் நியமிக்கப்பட்டுள்ளீர். உமது கோட்டத்தில் உள்ள பாடசாலைகளில் மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டத்தை நீர் எவ்வாறு வெற்றிகரமாக மேற்கொள்வீர், அதற்காக நீர் வழங்குகின்ற ஆலோசனைகள், உதவிகள் யாவை என்று சொல்லலாம். இந்த கேள்விகளை கேட்கலாம். ரைட். அத்தோடு அதுல நிறைய நான் அதை தெளிவுபடுத்திருக்கிறேன், அதை கொஞ்சம் நீங்க வாசிச்சு கொள்ளுங்க. அடிப்படையை சொல்லி தந்துட்டேன். ரைட். அதோடு பாடசாலை மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டத்துல பெற்றோர்களின் பங்கு. ரைட். பாடசாலைகளோட பிள்ளைகளோட பெற்றோர்கள் மிக முக்கியமான பங்கை வகிக்கணும். ஆரம்பத்துல பாடசாலையில பிள்ளைகளை 1ஆம் தரத்துல விட்டதுக்கு பிறகு திரும்ப 13ஆம் தரத்துல பிள்ளைகளை தேர்வு பெற்றதுக்கு வருகிற ஒரு நிலை தான் ஆரம்ப காலத்துல காணப்பட்டுச்சு. இப்ப பாடசாலைக்கும் சமூகத்துக்குமான தொடர்பாடல் இந்த பாடசாலை மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டம் அல்லது பாடசாலை மட்ட முகாமைத்துவத்தினால அவைகளை ஒன்றிணைத்திருக்கிறார்கள். எனவே எப்பொழுதும் பெற்றோர்கள் பாடசாலையோடு பிள்ளைகளுடைய அடைவு மட்டத்தை, சாதனை மட்டத்தை அதிகரிப்பதற்கு அவர்கள் பாடசாலையோடு ஒரு ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடலை மேற்கொள்ள வேண்டும். எனவே அவர்கள் பாடசாலைக்கும் சமூகத்துக்குமான தொடர்பாடல் சிறந்ததாக மேற்கொள்ள வேண்டும். ரைட். எனவே பாடசாலை சமூகத்தின் ஒரு சொத்தாக நோக்கப்படுகிறது. அந்த வகையில பாடசாலையை முன்னேற்றுவதற்கு முழுமையாக அரசாங்கத்தினுடைய அந்த உதவிகளை மாத்திரம் எதிர்பார்க்காது, பாடசாலை சமூகத்தினது பங்களிப்பு பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பது இந்த உலக வங்கி இலங்கைக்கு சொல்ற முக்கியமான ஒரு ஆலோசனை. ஏனென்றால் ஒரு வளர்ந்து வருகிற அபிவிருத்தி அடைந்த நாடு என்ற வகையில அனைத்து பாடசாலையினுடைய நலம்புரி நடவடிக்கைகள், அனைத்து செயற்பாடுகளையும் சேவையாக தொடர்ந்து அரசாங்கம் ஒன்று வழங்க முடியாது. அதனால அரசாங்கத்துக்கு அதனை சுமக்க முடியாத ஒரு நிலை காணப்படுகிறது. எனவேதான் உலக வங்கி சொல்லுது, இந்த சமூக பங்களிப்பை பெறுவதுல பாடசாலைகளை பயன்படுத்துங்க, அவர்களோட ஊக்குவிப்பை பெற்றுக்கொள்ளுங்க, அதற்கு பாடசாலைகளை வழி நடாத்துங்க என்பது இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் ஊடாக ஒரு முன்வைக்கப்படுகிற மிக முக்கியமான ஒரு கருத்து. ரைட். எனவே பெற்றோர்கள் பாடசாலைக்கு ஒரு உயிர்ப்பான உறுப்பினர்களாக ஆகிக்கொள்ள வேண்டும். ரைட். எனவே அதன் ஊடாக அவர்களுடைய பங்களிப்பை பெற்று பாடசாலைகளை தீர்மானம் எடுத்தல், அவர்களை நாங்கள் இணைத்து கொண்டா அவர்கள் பாடசாலைக்கு அவர்களுடைய உதவிகளை செய்வதற்கு அவர்கள் பின்னிக்க மாட்டார்கள். எனவே பாடசாலைகள் இந்த மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டத்தின் ஊடாக பாடசாலை மட்டத்தை பலப்படுத்தி அதன் ஊடாக தீர்மானங்களுக்கு வருதல் என்பதுதான் இங்கு எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அவர்களுடைய பங்களிப்பை பாடசாலைகள் பெற்றுக்கொள்ளணும். ரைட்.
அது பெற்றோர்கள். அதே போல சமூக பங்களிப்பு இருக்குது, ரைட்? அது சமூக பங்களிப்பு என்ற வகையில பாடசாலையானது ஒரு சமூக நிறுவனம் என்ற வகையில பாடசாலை சமூகத்தில் இருக்கிறவர்களோடு தொடர்பு ஆடல் கொண்டவர்களாக, சமூகத்தை வழிநடாத்துபவர்களாக, சமூக பங்களிப்பை பெற்றுக் கொள்பவர்களாக பாடசாலை அமைந்து காணப்பட வேண்டும். எனவே சமூகத்துக்கும் பாடசாலைக்கும் ஒரு காத்திரமான உறவு பேணப்பட வேண்டும் என்பது இங்கு பேசப்படுகிற இந்த மிக முக்கியமான அம்சம். எனவே சமூகத்தில் இருந்து நாங்கள் பல்வேறு நன்மைகளை பாடசாலைக்கு பெற வேண்டும். அதே போல பாடசாலைகள் இருந்து சமூகத்துக்கு பல்வேறு நன்மைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும். எனவே இப்ப உங்களுக்கு தெரியும், பாடசாலை மட்ட முகாமைத்துவத்தை பலப்படுத்துறதுல அதிபருடைய பங்கு, இடையீட்ட முகாமையாளர்களுடைய பங்கு, வலய கல்வி பணிமனையினுடைய பங்கு, இவ்வாறு அனைத்து சமூகத்தினுடைய பங்களிப்பு, அதோடு பெற்றோர்களுடைய பங்களிப்பு போன்ற அனைத்து விடயங்களையும் தெரியும், ரைட்? எனவே இவ்வாறு நாங்கள் அனைத்து தரப்பினுடைய பங்களிப்பை பாடசாலைக்குள் பெற்றால் நாங்கள் அதன் பெற்றத்தின் ஊடாக நாங்கள் என்ன செய்யணும், அதற்கான வகை கூறல் அந்த சமூகத்துக்கு நாங்க கொடுப்போம், ரைட்? எங்களுக்கு யாராவது ஒருவர் நிதி உதவி செய்கிறார், ஒரு ஏழை குடும்பத்துக்கு வீடு கட்டி கொடுக்கிறது, எனவே எங்களுக்கு பொறுப்பு வழங்கப்படுகிறது அந்த வீடு கட்டி கொடுக்க, ரைட்? எங்களுடைய ஒரு வகை கூறல் அந்த வீட்டை கட்டி நாங்கள் உரியவருக்கு ஒப்படைத்தல் மூலம் எங்களுடைய வகை கூறல் நிறைவேற்றும். அதற்கான ஆதாரம் அந்த வீடு. அப்ப அதுதான் வகை கூறல் சட்டகம் என்று நாங்கள் சொல்றோம். அதே போல இந்த பாடசாலை மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டத்திலையும் இந்த வகை கூறலுக்கு ஒரு சட்டகம் அமைக்கப்பட்டது. ஒருவருடைய நடவடிக்கைகளுக்கான பொறுப்பினை ஏற்றுக்கொள்வதற்கான கடப்பாடு அல்லது தயார் நிலை வகை கூறல் எனப்படும். எனக்கு அந்த வீடை கட்டுவதற்கு அவர்கள் நிதி உதவியை எனக்கு செய்தால் அதுக்கு அவர்கள் பொறுப்பினை நான் ஏற்றுக்கொண்டால் அந்த வீடு கட்டி அந்த வீடாக நாங்கள் அவர்களுக்கு காட்ட வேண்டும். அப்ப எனவே நான் பொறுப்பேற்றத்துக்கு பிறகு என்ன வகை கூறலை நிறைவேற்ற வேண்டும். எனவே அந்த வகை கூறலை உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு ஆதாரம் தான் அந்த வீடு. எனவே அந்த வீட்டை கொண்டு போய் எங்களுக்கு நிறுவனத்துல காட்ட முடியாது. எனவே அதற்கு அந்த வீட்டு உரிமையாளரிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கடிதம் அல்லது சான்றிதழ், ஒரு போட்டோ, இவைகள் தான் அந்த வகை கூறலை உறுதிப்படுத்துறதுக்கான ஆவணங்கள். அதே போலதான் ஒரு பாடசாலை இந்த ஏற்கனவே சொன்ன இந்த அரசு மூலமாக அல்லது சமூகம் மூலமாக நாங்கள் பல்வேறு விடயங்களை பெற்றிருப்போம். அந்த பெற்ற விடயத்துக்கு பிறகு நாங்கள் கட்டாயமாக சமூகத்துக்கு வகை கூறலும். நாங்கள் டாக்கெட் வைத்திருப்போம், பாடசாலை பெருவேறு 70% அதிகரிக்கிற சாதாரண தரம் என்று. எனவே நாங்கள் 70% அதிகரிக்கிறது என்பதனை நாங்கள் சமூகத்துக்கு சொல்லணும். அதுல அறிக்கைகள்ல, ரிப்போர்ட்டுகள்ல, எஸ்ஆர்சி என்கின்ற ரெக்கார்ட்ல, பாடசாலையினுடைய பண்புத்தர சுற்றி அறிக்கையில, எல்லா விடயத்திலையும் வகை கூறல்களை நாங்க மேற்கொள்ளும். அதுதான் இந்த பகுதியில சொல்லப்படுகிற மிக முக்கியமான அம்சம். இப்ப உங்களுக்கு வகை கூறல் என்றால் என்னென்று தெரியும். இந்த வகை கூறலை நாங்க எவ்வாறு பேணுதல், ரைட்? எனவே வகை கூறலை பேணுவதற்கு பல்வேறு நடைமுறைகளை சொல்லுது. அதுல ஒன்றுதான் அதிபர் வகை கூறல் எவ்வாறு இருக்க வேண்டும். எனவே ஆசிரியர்களோட வகை கூறல் எவ்வாறு இருக்க வேண்டும், பாடசாலை அபிவிருத்தி குழுவினுடைய வகை கூறல் எவ்வாறு இருக்க வேண்டும், சமூகத்தினுடைய வகை கூறல் எவ்வாறு இருக்க வேண்டும், கோட்டக்கலை பணிமனையினுடைய வகை கூறல் எவ்வாறு இருக்க வேண்டும், வலயத்தினுடைய வகை கூறல் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் எழுதியிருக்கிறோம். இது ஒவ்வொன்றாக நாங்கள் விரிவாக நாங்கள் சொல்வதற்கான தேவையில்லை, நீங்க வாசிச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு இப்ப அடிப்படை என்ன கருத்து தெரியும், வகை கூறல் என்றால் என்ன என்பது, ரைட்? எனவே அந்த வகை கூறலுக்காக நாங்கள் என்ன செய்யணும், பல்வேறு பொறிமுறைகளை அரசாங்கம் பயன்படுத்தி அதான் நாங்க சொல்றோம், ரைட்? அதுல ஒன்றுதான் எமது பாடசாலை எவ்வளவு தரமானது என்பதனை உறுதிப்படுத்துறதுக்கான இந்த பாடசாலை பாடசாலை பண்புசார் சுட்டி, தர சுட்டி.
எனவே அதுல எங்களுக்கு தெரியும் நாங்கள் பெற்ற புள்ளிகளை அடிப்படையாக கொண்டு நாங்கள் எங்கே இருக்கிறோம் என்பதனை கண்டுகொள்ளலாம். இரண்டாவது, பாடசாலைய உள்ளக கணிப்பீட்டு மூலமாக நீங்கள் மதிப்பீடு செய்து பாடசாலைக்கு வழங்குகிற சுட்டி மூலமாக, அத்தோடு வெளியாக மதிப்பீடு வலயக்கல்வி பணிமனை வந்து பாக்குறத்தின் ஊடாக. இரண்டாவது, அறிக்கையிடல் முறைகள் இருக்குது. அதான் நான் ஏற்கனவே சொன்னது, பாடசாலை செயலாற்றுகை அறிக்கை, அந்த ரிப்போர்ட். அப்ப அதன் மூலமாக தெரியும் நாங்க 10 செயற்பாடுகளை பாடசாலைகள்ல முன்னிறுத்தி இருக்கிறோம், இப்ப அந்த 10 செயற்பாடுகளும் வெற்றி பெற்றிருக்கின்றன என்று நாங்கள் ரிப்போர்ட்ல காட்டுவோம். அப்போ வகை கூறல் இடம்பெறும். ரைட். எனவே ஒவ்வொரு வருட இறுதியிலையும் பாடசாலைகள் அதோட முன்னேற்றங்கள் தொடர்பாக பெற்றோர் ஆசிரியர் சங்க பொதுக்கூட்டங்கள்ல அதிபர் என்ன செய்யணும், எனக்கு தந்த பொறுப்பு இது, நான் இவைகளை நிறைவேற்றிருக்கிறேன், இவைகள் நிறைவேற்றப்பட இருக்கிறது என்று அந்த சமூகத்துக்கு வகை கூறல அவர் மேற்கொண்டா என்ன நடக்கும், பாடசாலை சம்பந்தமாக அவர்களுடைய மனப்பதிவு நல்லதாக மாறும். ரைட். எனவே அவைகளூடாகத்தான் நாங்கள் வகை கூறல பாடசாலைகள்ல மேற்கொள்வோம். இரண்டாவது, இதுல இருக்கிற 24வது பகுதி வசதி அளிப்பு என்பது பாடசாலையிட இந்த மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டத்துக்கு அதனை உரிய முறையில அமுல் நடாத்துவதற்கு வலயக்கல்வி பணிமனை அல்லது கோட்டக்கல்வி பணிமனை அல்லது கல்வி அமைச்சு மூலம் வசதி அளித்தல் செய்து கொடுக்க சொல்லி இந்த திட்டத்துல இருக்குது. அதாவது வசதி அளித்தல் என்பது குழு ஒன்றின் பொது இலக்கினை அடைந்து கொள்வதற்கு திறமையாக ஒத்தாசை வழங்கி அவர்களுடைய இலக்கினை அடையும் பொருட்டு திட்டமிடலும் நடுநிலையாக தொழிற்படுதலும் வசதி அமைப்பு எனப்படும். அதில் ஒரு எழுத்துப்பிழை இருக்குது. ரைட். எனவே நாங்கள், அதாவது இது ஃபெசிலிட்டேட்டர் ரோல்னு சொல்லி சொல்றது. இப்ப நாங்கள் உங்களுக்கு இப்ப நாங்க எங்கட ரோல் என்ன, நாங்க ஃபெசிலிட்டேட்டர் ரோல். நீங்க இந்த பரீட்சையில சித்தி அடைவதற்கு உங்களுக்கு வழிப்படுத்துவதற்கான சுற்றறிக்கை எங்க இருக்குது, என்ன கையேடு இருக்குது, இந்த பாடசாலை நிகழ்ச்சி திட்டத்தினுடைய முக்கியமான அம்சங்கள் யாது, எப்படி கேள்வி வரும், நீங்க என்னென்ன விடயங்களை படிக்கணும் என்று நாங்கள் உங்களுக்கு வசதி அளிக்கிறோம். இப்ப நான் ஒரு ஃபெசிலிட்டேட்டர், இன்னும் ஒன்று சொல்றது டியூனர் இன்னும் சொல்றது, உங்களை டியூன் பண்ணி விட்டுறது, நீங்க என்னென்னத்தை படிக்கணும், இந்த சவுண்டை கிளியர் பண்ற மாதிரி அந்த ரேடியோல டியூன் பண்றோம். அதே போல உங்களை நாங்க ஷார்ப் பண்ணி விட்டுறது. அதே போலதான் பாடசாலைகளுக்கும் இந்த கல்வி பணிமனை மூலமாக வசதி அளிப்பவர் நியமிக்கப்பட்டு அவர் ஊடாக அந்த பாடசாலையினுடைய ஆசிரியர்களுக்கு, அதிபருக்கு, சமூகத்துக்கு வசதி அளிப்பு நடவடிக்கைகளை செய்ய சொல்லி பாடசாலை மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டத்துல பேசப்பட்டிருக்குது. ரைட். எனவே அந்த வசதி அளிப்பின் ஊடாக அவர் பல்வேறு நுட்பங்களை பயன்படுத்தியும் கூட்டங்கள் நடாத்துதல், ரைட், வினாக்கத்துக்களை வழங்கி கருத்துக்களை பெற்றுக்கொள்ளுதல், அவதானிப்பு முறை, பாடசாலையினுடைய செயற்பாடுகள் சம்பந்தமான செக்லிஸ்ட் ஒன்று கொடுத்து எவ்வளவு அடைய பெற்றிருக்கிறது என்பதை பார்க்கிறது, ரைட், தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தகவல்களை பெற்றுக்கொள்ளுதல், இவ்வாறான நடவடிக்கை மூலமாக வசதி அளித்தலை செய்து கொள்ளலாம். ரைட். இப்ப உங்களுக்கு தெரியும் பாடசாலை மட்ட முகாமைத்துவம் என்ற அந்த நிகழ்ச்சி திட்டத்தின் கீழே பாடசாலை மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டம் என்பது பாடசாலைகள்ல அரசாங்கம் நடைமுறைப்படுத்துகிற இந்த கோட்பாடு எவ்வளவு ஆழமானது என்றும், எவ்வளவு விடயங்கள் நீங்கள் அதுல தெரிந்து கொள்ள வேண்டும், எவ்வளவு படிக்க வேண்டும் என்ற விடயங்கள் நீங்க நிர்வாகியாக உங்களை ஆக்கிக் கொள்வதற்கு இந்த ஒரு செயற்திட்டம் தொடர்பாக இவ்வளவு ஆழ அகலமும் நீங்க தெரிஞ்சிருந்தா தான் இந்த பரீட்சையில எவ்வாறான கேள்வி வந்தாலும் உங்களுக்கு விடை அளிக்க முடியும். ரைட். எனவே இந்த விடயங்கள் தொடர்பாக இந்த நாங்கள் படித்த இந்த பகுதிகள் தொடர்பாக உங்களுக்கு ஒரு சம்பவமும் அந்த சம்பவத்தோடு தொடர்புடைய வினாபத்திரமும் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு நாங்கள் இதுல வழங்கி இருக்கிறோம்.